So, ma'am, can I share the screen now? Yeah, sir. I will I'll give you access. Yeah, sure. perms. Yeah. Okay. So, is the screen visible? Yes, sir. Visible. Yeah. Okay. Yes, Okay. sir. Yes, sir. Yeah. Okay. Okay. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜான். ஸோ நான் இப்போ கரண்ட்டாக வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கோல்டு மோட்டர் ஃப்ளைட்ஸ்னு சொல்லி ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளது வந்து பீடியாட்ரிக் பாலியேட்டிவ் பேஸ் பண்ண என்ஜிஓ. ஸோ நம்ம வந்து எங்கே ஒர்க் பண்ணுறோம்னா பேசிக்கலி வந்து ஐசிஹெச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், நம்ம எக்மோரில் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில். ஸோ அங்கே வந்து நம்ம அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டீமாக, ஒரு மல்டி டிசிப்ளினரி டீமாக வந்து ஒரு வார்ட்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இது வந்து எடுக்க போகிற டாபிக் வந்து சைக்கோ சோஷியல் இஷ்யூஸ் இன் பாலியேட்டிவ் கேர் செட்டிங். ஓகே, உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னா நல்லா கேளுங்க. இன்கேஸ் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, யா, தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலியேட்டிவ் டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் லைக் டிஃப்ரெண்டான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 1990s என்ன சொன்னாங்கன்னா பாலியேட்டிவ் கேர் வந்து ஒரு நான் ஒரு நாட் ஒரு நாட் கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது கியூரேட்டிவ் இல்லை, அவங்க வந்து ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் போகிறாங்க, அவங்க வந்து வேற வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாத பொழுது அதுக்கு பாலியேட்டிவ் கொடுக்கலான்ற ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க 1990s. அப்புறம் 2002 வந்து என்ன சொன்னாங்கன்னா லைக் லைஃப் த்ரிட்டனிங் இல்னஸஸ், லைக் அதாவது லைஃப் த்ரிட்டனிங் இல்னஸ் சொல்லும் போது இப்போ கேன்சர் இருக்கு, இப்போ ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்கு, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி லைக் டிசீசஸ் இருக்கு, கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ்க்கு நம்ம பாலியேட்டிவ் கேர் கொடுக்கலாம், அதை ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆஃப்டர் 2010, அதாவது அரௌண்ட் 2015 அப்புறம் 2017 சொன்னாங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் ரிலீஃப் ஆஃப் சஃபரிங், இம்பெக்கபிள் அசஸ்மெண்ட் ஆன் ஃபிசிக்கல், சைக்கோசோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். அதாவது இப்போ இந்த சீரியஸ் ஹெல்த் சஃபரிங், அதாவது இப்போ வந்து கிரானிக் இல்னஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் டயக்னோசிஸ் ஆகும்போது அதிலிருந்து டில் எண்ட் அவங்களுக்கான ப்ரிவென்ஷன் கேர், நம்ம கியூரேட்டிவ்ன்ற வராது, ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு லாங் டர்மாக அவங்களுக்கு என்ன, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் இல்லை, அவங்க எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு ஆஸ்பெக்ட். அதாவது என்னென்ன ஆஸ்பெக்ட் வரும்னா இப்போ வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட், அது உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேஸ்டான பெயின் அவங்க மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா சைக்கோ சோஷியலாக அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல், அதாவது அவங்களுக்கு என்ன தேவைகள், அதாவது அவங்களுக்கு வந்து பூர்த்திப்படாத விஷயங்கள் இருக்கலாம், இல்லை அவங்க செய்யணும்னு நினைச்சது செய்ய முடியாமல் இருக்கிற விஷயங்கள் நமக்கு எப்படி அதை வந்து அவங்களுக்கு அது கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து 2010 அப்புறம் WHO சொல்லப்பட்ட டெஃபினேஷன் ஃபார் பாலியேட்டிவ் கேர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒய் சைக்கோசோஷியல் கேர் இஸ் ஐ மீன் இம்பார்ட்டன்ட் இன் பாலியேட்டிவ் கேர். ஐ மீன் சைக்கோசோஷியல் கேர் வந்து எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ற காரணம் எதனால, இப்போ வந்து லைஃப் லிமிட்டிங் இல்னஸ் இல்லைனா லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாதம் இல்லை கொஞ்ச நாள் தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு உண்டாகிற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ் சேலஞ்சஸ், அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறவரை பாரு, அவரை சார்ந்து தான் இல்லை குடும்பம், ஐ மீன் அவங்களோட ஃபேமிலி இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஒரு க்ரானிக் இல்னஸோ இல்லைனா ஒரு லைஃப் லிமிட்டிங் இல்னஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ நான் போனதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு பயம், ஒரு பதட்டம் வரும். ஸோ அதுக்காக ஐ மீன் அதனால தான் அந்த சைக்கோசோஷியல் கேர் ரொம்ப முக்கியமானது. லைக் அதுக்காக அவங்க அசஸ் பண்ணி அவங்களுக்கு எதனால ஸ்ட்ரெஸ் ஆகுது, இல்லை அவங்களுக்கு எதில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அவங்க பெயின் அப்படின்ற விஷயம் வரும்போது அவங்களுக்கு அது பெயின்ன்ற அவங்க ஃபிசிக்கல் பெயின் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சுற்றி உள்ள மற்ற பெயினும் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இப்போ நான் வந்து இந்த வழியில நான் வேலைக்கு போகிறேன், போயிட்டு இருந்தாலும் ரொம்ப தாங்கிக்க முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்னோட பொண்ணுக்கு நான் வந்து என்னோட குடும்பத்துக்கு நான் தான் சம்பளம் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கொடுக்கணும், என் குழந்தைக்கு நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அப்படின்ற பொழுது அந்த பெயின் அவங்க ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்காகவும் சைக்கோசோஷியல் கேர் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து சோஷியல் டயக்னோசிஸ், அதாவது அவங்களோட சுற்றி உள்ள விஷயங்கள். இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு நோயாளியோ இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்டால அவங்களுடைய ஐ மீன் அவங்களுடைய கால் இழந்து இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா இடுப்பு கீழே அந்த பேராப்ளிஜிக் இருப்பாங்க, பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து செயலிழந்து இருக்கும்பொழுது அவங்களோட சுற்றி உள்ளவங்க எப்படி அவங்கள பார்க்குறாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களோட குடும்பத்திலே வந்து அவங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க லைக் நிராகரிக்கப்படுவாங்க, இல்லை வேண்டான கொஞ்சம் வெறுத்துருவாங்க, இல்லைன்னா அவங்க அவ்வளோ பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க, இது இல்லைன்னா போதுன்னு ரொம்ப வந்து
பிரச்சனைகள் திணிப்பாங்க. ஸோ அப்படின்றபோது சோஷியல் டயக்னோசிஸை வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி இன்டர்வென்ட் பண்ணி என்ன மாதிரி கேர் அவங்களுக்கான கேர் பிளான் பண்ணலான்றது நம்ம வந்து இந்த சைக்கோசோஷியல் கேர் வழியும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்ன்றது அவங்களோட சீரியஸ் இல்னஸ் இன்டரப்ட் வர அந்த விஷயங்கள், அதாவது இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு வேலை இதனால அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஃபர்தராக இவங்க இல்லாமல் ஆயிட்டானா அடுத்த குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க, அடுத்த அவங்க ஃபேமிலி யார் என்ன எப்படி வந்து முன்னாடி கொண்டு போவாங்க அப்படி விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்து அதனாலக்காகவும் இந்த சைக்கோசோஷியல் கேர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இந்த டோட்டல் பெயின், இப்போ டோட்டல் பெயின்ன்றது என்னன்னா இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வராங்க. இப்போ வர்றவங்க வந்து ஒரு க்ரானிக் இல்னஸாக ஒரு டயக்னோசிஸ் பண்ணி வர்றாங்க. வரும்பொழுது இப்போ பேலியேஷன் அப்படின்ற பொழுது என்னன்னா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு இதோட ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேலியேஷன் கிட்டே வருவாங்க. அவங்க இல்லைன்னா க்ரானிக் அவங்க வந்து டயக்னோசிஸ் ஆகும்போது நம்ம கிட்ட வருவாங்க. பட் அவங்க ஒரு பெயினாக வரும்பொழுது இந்த டோட்டல் பெயின் அப்படின்ற என்ன அவங்க எதை குறிக்குதுன்னா அவங்க வந்து இப்போ பெயின் வரும்போது இப்போ வந்து நம்ம ஸ்கேலிங் இருக்குது. இப்போ வந்து 0 to 10, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 0 to 5ன்றது கொஞ்சம் பரவாயில்லையான பெயின். இப்போ வந்து 5 to 8 ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கிறாங்க, ரொம்ப பெயினில் இருக்காங்க. 8 to 10 தான் தாங்க முடியாத பெயினில் அவங்க வந்து ஐ மீன் அவங்க வந்து இப்போ அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பேஷண்ட் கேட்கும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து இப்போ 10ல் எனக்கு இப்போ கேட்குறோம் உங்களுக்கு வந்து 0 to 10 உங்களுக்கு எவ்வளோ பெயின் உங்களுக்கு நீங்கள் சஃபர் ஆகுறீங்க கேட்குறவங்க சொல்லுவாங்க எனக்கு 8 இருக்குது சார், அதாவது என்னால் வலியே தாங்க முடியல, ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்பாங்க. ஸோ ஆனால் அந்த வலின்றது அவங்க டோட்டல் அவங்களோட ஃபிசிக்கல் பெயின் மட்டும் இல்லை, ஸோ அவங்க சுற்றி உள்ள பெயினும் சேர்த்து தான் டோட்டல் பெயின்ன்றோம் நம்ம. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ வந்து அவங்க இப்போ நேராக அசஸ் பண்ண போகிறது வந்து ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ண போகிறது ஒரு கிளினிக்கல் டீமான ஒரு டாக்டராக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும். ஸோ இப்போ டாக்டர் அசஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த பெயினுக்கான மருந்து கொடுக்க முன்னாடி எதனால எப்படி இந்த பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து வந்தது, ஒரு இன்டெப்தான நம்ம ஒரு அசஸ்மெண்ட் எடுப்போம்ல. ஸோ அதில் இருக்கும்போது நமக்கு தெரியும் அந்த பெயின்ன்ற ஃபிசிக்கல் பெயின் மட்டும் இல்லை, அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் பெயின் இருக்கும், அவங்களுடைய சோஷியல் பெயின் இருக்கும், அவங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் பெயின் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு சைக்கலாஜிக்கல் பெயின் இருக்கும். ஸோ அந்த 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 பெயின் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும்போது அந்த டோட்டல் பெயினுக்கு வந்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு தான் நம்ம என்னன்னா ஒரு லாஸ்ட் லைன் பார்த்தோம்னா as a clinician my responsibility is to assess the contributive factors leading to total pain. லைக் அவங்களுக்கு என்ன அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் போகுது டோட்டல் பெயினால. இப்போ அந்த ஃபிசிக்கல் பெயின் இருக்கு இல்லைன்னு இல்லை, பட் அது 8 இருந்தாலுமே மற்ற ஃபினான்ஷியல் பேசிஸாக இருக்கிறத வந்து அது கொஞ்சமாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணோன்னா அந்த டோட்டல் பெயின் கொஞ்சம் குறையும். அப்புறம் வந்து அவங்களுக்கான அடுத்த சோஷியல் ஒரு பெயினை நம்ம கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம அட்ரஸ் பண்ணோன்னா இன்னும் நம்ம அந்த டோட்டல் பெயின் குறையும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் இந்த டோட்டல் பெயின் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி இல்னஸ் ரிலேட்டட் சஃபரிங் இஸ் மச் மோர் தென் ஜஸ்ட் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 4 டோட்டல் பெயின்: ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஸோ ஃபிசிக்கல் பெயின்ன்றது நம்மளுடைய நம்மளுடைய ஃபிசிக்கல் உடம்புக்கு வெளியே நமக்கு வந்து வர பெயின், அதாவது ப்ரெஸ் பண்ண வர பெயின், ஃபிசிக்கலாக நம்ம காட்டுறதான் ஃபிசிக்கல் பெயின். ஸோ சைக்கலாஜிக்கல் பெயின்ன்றது எப்படின்னா லைக் அவங்க வந்து இந்த வலியால் இல்லை இந்த க்ரானிக் இல்னஸ் தெரிஞ்சதும் அவரை அந்த ஒரு பதட்டத்தில் ஆன்சியஸ், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஆகுறது, எவ்வளோ டிப்ரெஷன் ஆகுறது, லைக் ரொம்ப சோகத்தில் போகிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து பெயினை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். சோஷியோ எக்கனாமிக்ன்ற வரும்பொழுது என்னன்னா அவங்களோட கம்யூனிட்டி, அதாவது இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அவங்க சுற்றி உள்ள அந்த அந்த இடமா இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த ப்ரெஷரும், அப்புறம் அந்த எக்கனாமிக்காக, அதாவது அவங்களுடைய வருமான ரீதியாக அதை பண்ணதில் இப்போ வந்து பிரெட் வினராக இருக்கலாம், இல்லை வேறு எதுனா அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறவங்களா இருக்கலாம், பார்க்குறவங்களா இருப்பாங்களா, இப்போ அவங்களோட அப்பா அம்மா பார்க்குற ஒரு 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 பையனாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வர இஷ்யூ அப்போனா சோஷியோ எக்கனாமிக் அந்த பெயின் அட்ரஸ் பண்ணுறது. ஸ்பிரிச்சுவல் லைக் பெயின்ன்றது இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கேள்விகள் இருக்கும்ல, இது ஏன் நான் சஃபர் பண்ணோம், இதனால இது எனக்கு வருது, நான் அடுத்து என்ன என்னோட அடுத்த கட்டம் லைக் என்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, இது எதனால நான் இதை கோத்ரூ பண்ணோன்ற திங்கிங் ப்ராசஸ்லாம் போகல, அதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பெயினை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எய்ம் ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ இந்த அசஸ்மெண்டோட முக்கியமான எய்ம்ன்றது என்னன்னா அவங்களுடைய வெல்பீங் நம்ம வந்து கண்டுபிடிக்குதான். ஸோ அவங்க இப்போ வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அசஸ்மெண்ட்ன்றது வந்து இப்போ நமக்கு இன்னும் ஒரு ரெஃபரலாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரட்டா இருக்கட்டும், ஓகே உங்க டயக்னோசிஸ் ஆயிடுச்சா, ஓகே நீங்கள் இந்த டாக்டர் பாருங்க அப்படின்றது இல்லாமல் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இப்போ நான் என்னோட ரோல் என்னன்னா இப்போ வரவங்களை வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு அவங்க வந்து அவங்க எதுக்காக வந்தாங்க. ஸோ வந்து இவங்க சொல்லுவாங்க, சார் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி நோய் இருக்குன்னு சொன்னாங்க சார் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு இந்த நோய் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, டாக்டர் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கேட்பேன். ஏன்னா நம்ம கேட்க முன்னாடி நம்ம அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கணும். அவங்களுக்கு
அவங்களுக்கு என்ன அவங்களோட இல்னஸ் பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்ன்ற நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓகே, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுக்கு இதனால அவங்க என்னென்ன ப்ரெஷர் அவங்க வந்து அனுபவம் பண்றாங்கன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் எய்ம் ஆஃப் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ் என்னன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த், ரிசோர்சஸ் அண்ட் நீட்ஸ். இந்த அசஸ்மெண்ட் நமக்கு என்ன குறிக்குன்னா அவங்களுடைய பலங்கள் என்னென்ன இருக்கு. ஸோ இது வந்து இதை வந்து ஃபோக்கஸ், இது வந்து நம்ம இந்த மாதிரி இன்டர்வென்ஷன் பண்ணா இதனால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா அது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த். ரிசோர்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், லைக் ஒரு டிசபிலிட்டான ஆள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பேராப்ளெஜிக் ஆகி அவங்களுக்கு வந்து பென்ஷன் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரிசோர்ஸ்ன்றது பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 1500 வந்து 2500 வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியுமா, பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கான அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் இருக்கா. ஸோ அதில் ரிசோர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ வேலைகள் இல்லாமல் இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்களோட வேலை இழந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த நீட் அவங்களுக்கு பூர்த்தி ஆகும், அவங்க வந்து அவங்களோட டே டு டே லைஃப் வந்து லைக் ஒரு ரியாபிலிட்டி லைவ்லிஹுட் வந்து லைக் முன்னாடி கொண்டு போகலான்ட்டு நம்ம வந்து இந்த அசஸ்மெண்ட் இன்வால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போவுமே இந்த அசஸ்மெண்ட் ஆன்கோயிங் ப்ராசஸ். அதாவது இப்போ வந்து ஒரு தடவை அசஸ் பண்ணிட்டா அதோட நின்றாது. இப்போ ஒரு தடவை அது வந்து அசஸ் பண்ணிட்டோம், அடுத்த நாள் அது வேற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதுக்கு அடுத்த வேற மாதிரி, அதாவது நாளுக்கு நாள் நமக்கு வந்து அப்டேட் வந்து தான் இருக்கும். அப்டேட் வரணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே பேசுறதுனால ஃபர்ஸ்ட் டே எல்லா டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லிட மாட்டாங்க. ஸோ செகண்ட் டே கொஞ்சம் டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க, தேர்ட் டே இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பேஷண்ட் கூட அவங்க ஃபேமிலி கூட இன்டெப்த் ஆகிறோமோ ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க எடுத்த உடனே நம்ம கிட்ட வந்துட்டு சார் எனக்கு இது மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்குறாங்க, ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ல பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வராமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு பதட்டம் லைக் வர மாதிரி இருக்கலாம், ஐயோ உங்களை நம்பி சொல்லாமல் வேண்டாமான்னு அப்படின்ற யோசனை இருக்கும். ஸோ அது ஆன்கோயிங் ப்ராசஸ் சொல்ல காரணம் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லை நாளுக்கு நாள் அதை போக போக தான் அவங்ககிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக அசஸ் பண்ணுற பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன மாதிரி கேர் கோல் இன்டர்வென்ஷன் நம்ம வந்து செட் பண்ண முடியும் நமக்கு. இப்போ வந்து கரெக்ட் இப்போ ஃபிசிக்கல் பெயின் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக அசஸ் பண்ணாலும் தான் டாக்டரால் அதை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும், ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் லைக் மெடிசின்ஸு. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி நர்சிங் கேர் கொடுக்கணும், ஃபிசிக்கல் கேர் கொடுக்கணுன்றது நர்ஸுக்கு அவங்க தெளிவாக அவங்க அசஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த நர்சிங் கேர் இன்டர்வென்ஷனும் லைக் ஃபியூச்சர் லைக் கேர் பிளானிங்கால அவங்களால பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நாங்கள் சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து சோஷியோ எக்கனாமிக்காக வந்து அவங்க எவ்வளோ ஓப்பன் அப்பாக பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு எவ்வளோக்குள்ள அந்த டீட்டெயில்ஸ் சொன்னால் மட்டும்தான் அது இன்டெப்த்தாக நம்ம போய் லைக் நிறைய பிளான் பண்ணி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மட்டும் நம்மளால இன்டர்வென்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கரெக்டான அசஸ்மெண்ட் தான் மட்டும் நம்மளால கரெக்டான கோல் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சைக்கோ சோஷியல் அப்படின்றது பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலிஸும் கேர் கிவர்ஸும் அது சேர்த்து அவங்களுக்கான அந்த கேர் கொடுக்கணும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து இப்போ லைக் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த இல்னஸ் பற்றி தெரியாது, பட் அவங்களுடைய பேரண்ட்டோ இல்லைன்னா அவங்களோட ஒய்ஃபோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ இதை பற்றி தெரியும், பட் அவங்க சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் இதை நீங்கள் வந்து தெரியப்படுத்தாமல் இருக்கிறத விட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்ககிட்ட அதை சொல்லணும் நீங்கள். ஏன்னா அவங்க வந்து ஹோப் வச்சிருப்பாங்க, இல்லை நான் வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு. பட் அது வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ள தெரியலாம், லைக் இல்லை இந்த மாதிரி இல்லை வராது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க கோர்ஸ் ஆஃப் இல்னஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம என்னென்ன பிரச்சனைகள் வரும், இனிமேல் வரப்போகுதுன்னு நம்ம அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கும் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து எங்கேருந்து வாங்கலாம், லைக் அது வந்து இப்போ நம்ம பேஷண்ட் மட்டும் பார்க்குறோன்னா பேஷண்ட் கிட்ட நம்ம வாங்கலாம், இல்லை கேர் கிவர் கூட வரவங்க வந்து வாங்கலாம். இப்போ அவங்க வந்து பேஷண்ட் வந்து பேச மாட்டாங்க, பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க கூட வர கேர் கிவர், பிரைமரி கேர் கிவர்னு சொல்லும் போது அவங்க லைக் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு ரிலேட்டிவ் ஒரு பேரண்ட்ஸ் யார் வேணா, சில்ட்ரன் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி என்னன்னா ஹோம் விசிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹோம் விசிட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அசஸ் பண்ணுறத விட நம்ம வீட்டுக்கு போய் இன்னும் இன்டெப்த்தாக அசஸ் பண்ண முடியும். அது ஏன் வீட்டில் போய் இன்டெப்த்தாக அசஸ் பண்ண முடியும்னா, இப்போ வந்து வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்களோட என்விரான்மெண்ட் அங்கே இருக்கும், நம்ம பார்க்கலாம், அவங்க அப்சர்வ் பண்ணலாம், அவங்க எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறாங்க, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, இப்போ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, நெய்பர்ஹுட் வந்து அவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இவங்களை பற்றி தெரியுமா, அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதா, இல்லை அவங்க சப்போர்ட்டோட வாழ்கிறாங்களா இல்லையா, கவர்மெண்ட் இருந்து அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து மந்த்லி நம்ம பிஹெச்லாம் வருவாங்க, லைக் பப்ளிக் ஹெல்த் சென்டர், அவங்களாம் வந்து அவங்களை பார்க்குறாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து அதனால் வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்குறது நம்ம வந்து ஹோம் விசிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதை வந்து அதுக்குள்ள போதும் நமக்கு ஃபுல் அசஸ்மெண்ட்டும் இன்டெப்த்தும் நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ நம்ம என்னென்ன ஏரியாவில் வந்து அசஸ்மெண்ட் பண்ணலாம், இப்போ வந்து லைக் இப்போ பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி ஓவர்வியூ இருக்குது, இன்சைட் இருக்குது, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குது, டைனாமிக்ஸ் இருக்குது, தென் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட், சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ், ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட் ஆஃப் இல்னஸ், இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் பிளான்.
ஸோ இப்போ வந்து பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி ஓவர்வியூ, அதாவது பேஷண்ட் பற்றியும் பேஷண்டோட ஃபேமிலி பற்றியான ஓவர்வியூ தான் நம்ம வந்து இந்த அசஸ்மெண்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ பேஷண்டோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, எப்போத்துலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது, சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சது, அதுக்கு வந்து எங்கே ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அப்புறம் கடைசியாக எங்கே வந்தாங்க, என்ன சொன்னாங்க, அப்புறம் எப்படி நம்மளை வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றது நம்ம வந்து பேஷண்டோட ஹிஸ்ட்ரியில் வரும். ஃபேமிலி ஓவர்வியூவில் வந்து வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க யார் இருக்காங்க, இல்லை வந்து கூட யாரெல்லாம் வந்து போகிறாங்க, அவங்க வந்து ஐ மீன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க, இல்லை பசங்க இருக்காங்களா, இல்லை யாராவது வேற யாராவது ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க, நம்ம இன்டெப்த்தாக நம்ம வந்து பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி ஓவர்வியூவில் நம்ம பார்க்குறோம். இன்சைட் அப்படின்ற விஷயம் என்னன்னா, அதாவது பேஷண்ட்டுக்கும் ஃபேமிலிக்கும், அதாவது இந்த டயக்னோசிஸ் ப்ரொக்னோசிஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ வந்து ப்ரொக்னோசிஸ் அப்படின்றது இந்த நோய் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு அவேராக இருக்காங்களா, இந்த நோய் பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமா, இந்த நோய்னா என்ன, என்ன மாதிரி வருது, எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணுன்ட்டு அவங்களை பற்றி அவேராக இருக்காங்கன்றது நம்ம ப்ரொக்னோசிஸில் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு தெரியும், நம்ம அதை விசாரிக்கணும். ரெண்டாவது ப்ரொக்னோசிஸ். ப்ரொக்னோசிஸ்ன்ற போது எந்த அளவுக்கு இது இருக்குது, அதாவது குட்டாக இருக்கா, பேடாக இருக்கா, ரொம்ப புவராக இருக்கா, கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ரிவென்ட் பண்ணி போகலான்னா அது குட் மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை அவ்வளோதான், ஐ மீன் லைக் கொஞ்சம் அவங்க வந்து பேலியேஷன் தாண்டி போயிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பேட் ஸ்டேஜ் அந்த மாதிரி ஆகும். ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் போயினா ரொம்ப பூரான ஸ்டேஜ். ஸோ அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றது அவங்க அவேராக இருக்காங்களா, அவங்களுக்கு அது தெரியுமா, இப்போ பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க எல்லாருக்குமே இதை பற்றி தெரியுமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் நம்ம வந்து இதெல்லாம் கேட்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்சைட் தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய இல்னஸ் பற்றியும் அவங்களுடைய ப்ரொக்னோசிஸ் பற்றி தெரிஞ்சிருக்காங்கன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவங்களை பற்றி இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அண்ட் டைனமிக்ஸ். ஸோ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 அண்ணா வர ஒரு ஒரு 30 இயர்ஸ் ஓல்டான ஒரு பர்சன் வந்து ஒரு கேன்சர் டயக்னோஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலின்னு சொல்லி அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய 2 பேர் ஃபேமிலி, அதாவது பெட்டர்னல் ஃபேமிலி, மெட்டர்னல் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருடைய லைக் ஃபேமிலி நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இப்போ பேஷண்ட் சைட் அப்படின்ற 30 இயர்ஸ் ஓல்டான பேஷண்ட் சைடில் வந்து அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இதே வந்து அவங்க ஒய்ஃப் அப்படின்னு மெட்டர்னல் சைடில் சொல்லும்போது அவங்களுடைய மீன் சிப்ளிங்ஸ் எத்தனை பேர், அவங்களோட அப்பா அம்மா பற்றி, அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பற்றி, அவங்களுடைய லைக் சோஷியோ எக்கனாமிக் சரௌண்டிங்ஸ் பற்றி, அவங்களுடைய சில்ட்ரன் பற்றி நம்மளுமே தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அண்ட் டைனமிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஸோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ன்றது என்னன்னா அவங்களுடைய வருமானம் பற்றி மெயினாக வரதான். ஸோ அவங்களுக்கு என்ன வேலைக்கு போகிறாங்க, அவங்க என்ன மாதிரி லைக் இன்கம் வரும், அவங்களுக்கு வந்து ஸ்டடியான இன்கம் வருதா, இல்லை கூலி வேலை போகிறாங்களா, இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ நான் பார்க்குற பேஷன்ஸ் நிறைய பேர் வந்து தினக்கூலி போவாங்க. இப்போ விவசாயம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகள் போவாங்க. அப்புறம் வந்து நிலத்துக்கெல்லாம் போயிட்டு வேலை செய்யணும், மற்றவங்க நிலத்தில் வேலை செய்யணும், அவங்களுக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 600 தான் சம்பளம். ஸோ அதெல்லாம் ரெகுலராக போகிறாங்களா, அதுக்கான ரெகுலராக சம்பளம் வாங்குறாங்களா, அதுலேயுமே நம்ம இன்டெப்த்தாக பார்க்குறோம் நம்ம. ஸோ சோஷியோ எக்கனாமிக் சோஷியோ ஸ்டேட்டஸ் அப்படின்றனா அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஸ்கீம்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து ரேஷன் கார்டு இருக்கு. ரேஷன் கார்டில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 2 ரேஷன் கார்டு இருக்கு. அதாவது 20 கிலோ இருக்கு, 35 கிலோ, 20 கிலோ இருக்கு, 35 கிலோ அரிசி அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி அரிசி வாங்குறாங்க, இப்போ 20 கிலோனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, 2 குழந்தை அம்மா அப்பா இருப்பாங்க, இல்லை 3 குழந்தை அம்மா அப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியுது, அது எப்படி தெரியுது, எவ்வளவு தெரியுது, ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம இன்டெப்த்தாக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ குழந்தையா இருக்கட்டும், அடல்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு எதனா பென்ஷன் கிடைக்குதா, இல்லை வீட்டில் யாராவது வயசானவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து முதியோர் பென்ஷன் கிடைக்கும், இல்லைன்னா விடோ பென்ஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி எதனா பென்ஷன் கிடைக்குதா, கிடைக்கலையா, இது ஏன் கிடைக்கலன்னு நம்ம இன்டெப்த்தாக அதை வந்து ஓவர்வியூ பண்ணுறோம், ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் அப்படின்னா அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, அது அந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அதாவது இப்போ வந்து பக்கத்தில் நெய்பர்ஹுட் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுடைய பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இல்லை அவங்க முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதனா தேவைன்னா உடனே அட்ரஸ் பண்ணுறாங்களா, இல்லை அங்கே இருக்கிற வார்ட் மெம்பர் வந்து எதனா உதவினா, மெடிக்கலான உதவினா ஓடி வராங்களா, இல்லை அவங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஐடென்டிஃபை பண்ணுறா நம்ம இன்னொரு அசஸ்மெண்ட்லாம் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ்ன்ற போது என்னன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்குள்ள கோத்ரூ பண்ற அந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ அவருக்கு வந்து இல்னஸால அவர் கோத்ரூ பண்ற இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த டென்ஷன் டிப்ரெஷனாக இருக்கட்டும், இல்லை இதனால் இவருக்கு அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு வந்த பிரச்சனை அவங்க ஃபேமிலி கோத்ரூ பண்ற லைக் சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ வந்து இதனால அவங்க ஒய்ஃபுக்கு டென்ஷன் இருக்கும், ஐயோ இப்போ எனக்கு குழந்தை யார் பார்த்துப்பாங்க, என்ன யார் பார்த்துப்பாங்க, நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை அவங்க இப்படி க்யூர் ஆகி வருவாங்களா மாட்டாங்களா, இல்லை அவங்க போனதுக்கப்புறம் என்னோட லைஃப் என்ன ஆகுன்ற பெரிய கேள்வி, லைக் பெரிய அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கான நம்ம அட்ரஸ் பண்ணுறது வந்து சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட் ஆஃப் இல்னஸ்.
ஸோ இந்த லைக் இல்னஸ் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியோ அதன்படியே அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது. ஸோ இப்போ லைக் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு எங்கெல்லாம் வெளியே போகணும்னு ஆசையாக இருந்தது, எங்கள் அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போகணும் ஆசையாக இருந்தது, என் ஒய்ஃப் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் ஆசை, பட் இதனால எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆயிடுச்சு, இல்லை நான் எதிர்பார்க்காத சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் எனக்கு ஏன் எனக்கு இது ஆகணும், இதனால எனக்கு ஆகணும், நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லை நான் எதனா பண்ணணுமா, இல்லை எனக்கு சரி ஆகிடுமா ஆகாதா, ஏன் சரி ஆகுதுன்ற நிறைய அவங்களுக்குள்ள அந்த ஒரு உள்ள நிறைய லைக் யோசிச்சுட்டே இருப்பாங்களே. ஸோ அதுதான் வந்து அதை அட்ரஸ் பண்ணி சொல்றது வந்து ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட் ஆஃப் இல்னஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வென்ஷன்ஸ் ஆன் பிளான். அதனால இது நம்ம இருக்கிற ஃபுல் அசஸ்மெண்ட்னால அவங்க என்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண போறோம், என்ன மாதிரி பிளான் செட்டப் பண்ண போறோம், கேர் பிளானிங் பண்ண போறோம். இப்போ அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஃபேமிலி இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம பண்றதுல வந்து இன்கம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு இன்கம் வருவதற்கு லைக் வர வைக்கிறதுக்கு, இல்லைன்னா அது அவங்க வந்து எப்படி லைக் பயன்படுத்தணுன்றதுக்காக நம்ம வந்து அதுக்கு இன்டர்வென்ஷன் ரெடி பண்றோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு அதை பத்தி அவராகவே இல்லை, அவங்க அது என்னன்றே தெரியாதுன்னா, அப்போ அவங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ல பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க வந்து அங்க போய் இந்த தாசில்தார் ஐ மீன் தாலுகா ஆஃபீஸ்ல போங்க, கலெக்டர் ஆஃபீஸ்ல போங்க, எல்லாமே நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்றது நம்ம அது ஒரு ஒன் ஆஃப் இன்டர்வென்ஷன். அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் சொல்லும்போது அவங்க சுற்றி இப்போ வந்து பஞ்சாயத்தில் வந்து அவங்க உதவி வரலன்னா, நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கான உதவி என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண போகிறோன்றத அதை நம்ம யோசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா நம்ம வந்து இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் பிளான். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி ஓவர்வியூ. ஸோ பேஷண்ட் ஃபேமிலி ஓவர்வியூ நான் சொன்ன மாதிரி அவங்களோட பேசிக் டெமோகிராஃபிக் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அக்குபேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இல்னஸ், அதாவது முன்னாடி அவங்களோட நோய்க்கு முன்னாடி அவங்களுக்கான என்னென்ன பிரச்சனை ஐ மீன் என்ன வேலை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிரைமரி யார் அவங்க வீட்டில் வந்து அதாவது வீட்டில் ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்க போகிறவங்க யார், அவங்க என்ன ரிலேஷன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்சைட் டயக்னோசிஸ், ப்ரோக்னோசிஸ், பாலியேட்டிவ் கேர். ஸோ ரெண்டுமே நம்ம கேர் கிவர் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் அது வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க டயக்னோசிஸ் எந்த அளவுக்கு தெரியுது, ப்ரோக்னோசிஸ் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஐ மீன் அவங்க வந்து அவேராக இருக்காங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா. நெக்ஸ்ட் பாலியேட்டிவ் கேர், அவங்களுக்கு பாலியேட்டிவ் கேர் பற்றி தெரியுமா, அப்படி தெரியல நம்ம அதை பற்றி நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த இன்சைட். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அண்ட் டைனாமிக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் ஜீனோகிராம் அப்படின்றதுனால ஒரு வந்து அது கிராஃபிக் ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்மளால இப்போ நம்ம இன்டெப்த்தாக எல்லா பேஷண்ட்ஸும் நம்மளால எழுத முடியாது. லைக் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி பேரண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க இறந்துட்டாங்க அப்படி எழுத முடியாது, ஏன்னா நிறைய டைம் எடுக்கிறதுனால ஒரு ஷார்ட்கட்டாக அவங்க டயக்ராம் வழியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஜீனோகிராம் அப்படின்னு சொல்கிறது நம்ம. ஸோ வந்து ஃபேமிலி டைனாமிக்ஸ் வந்து என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, அவங்களுக்கு வந்து வீட்டில் யாரெல்லாம் வேற யாரும் உதவி பண்ணுறாங்க, அது இப்போ பேஷண்டோட அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, காசு கொடுத்து உதவி பண்ணுறாங்களா, இல்லை கூட எப்பவுமே நிற்கிறாங்களா, இல்லை அவங்க வந்து ரொம்ப வந்து இக்னோர் பண்ணி மாறி இருக்காங்களா. ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்ம வந்து அசஸ் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இல்னஸ் இந்த ஃபேமிலி. இப்போ வந்து நிறைய பேருக்கு எப்படின்னா, இப்போ கேன்சர் நோய் இருக்கு. இப்போ கேன்சர் நோய் வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னோட சொந்தக்காரங்களோட ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இறந்துட்டாங்க, இல்லைன்னா என்னோட அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இந்த மாதிரி தான் கேன்சர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியில் யாராவது ஹிஸ்ட்ரி வந்திருக்கா, இல்லை இப்போ வந்து டிசபிலிட்டான ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க சொல்லுவாங்க இல்லை என்னுடைய லைக் என்னோட அண்ணனுக்கு இந்த மாதிரி டிசபிலிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நமக்கு ரொம்ப முக்கியமானது. லைக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இல்னஸ் யாராக இருக்காங்க நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஜீனோகிராம்ன்றது ஃபேமிலி ட்ரீ. ஸோ அது வந்து கண்டுபிடிச்ச வந்து மொரே போவன். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் லைக் பர்சன்ஸ் ஃபேமிலி ஓவர் அட்லீஸ்ட் 3 generations which consist of like structure, dynamics, strength and resources. ஸோ இப்போ வந்து ஜீனோகிராம் அப்படின்றதுனா 3 ஜெனரேஷன் இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ வந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தை, ஸோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வரவங்க பேஷண்ட் வந்து ஒருவேளை தாத்தா பாட்டி இருந்தாலும் அவங்களோட பசங்க அவங்களோட பேர் பசங்க பற்றி நம்ம வந்து லைக் நம்ம டயக்ராம் லைக் நம்ம வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண அட்ரஸ் பண்ணோம். இதுவே ஒரு அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவும் அவங்களுடைய குழந்தைங்க நம்ம அட்ரஸ் பண்ணோம். ஸோ 3 generations அட்ரஸ் பண்ணோம். இப்போ பீடியாட்ரிக்னு பொழுது ஒரு குழந்தையோட அப்பா அம்மாவும் அவங்களோட தாத்தா பாட்டியும் ரெப்ரசென்ட் பண்ணி 3 generations நம்ம அதை வந்து லைக் அட்ரஸ் பண்ணோம் அதில். ஸோ இதுதான் நம்ம வந்து ஜீனோகிராமோட டயக்ராம், பேசிக் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வந்து மேல் அப்படின்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். சர்க்கிள் அப்படின்றது வந்து ஃபீமேல் சொல்கிறோம் நம்ம. அதில் இப்போ ஒரு சிங்கிள் லைன் வந்து அது மேரிட், அதாவது இப்போ ஒரு மெயில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மேரிட்ன்றது இதோட சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து அதில் ஒரு ஸ்லாஷ் வந்துச்சுன்னா அவங்க வந்து செப்பரேட்டடாக இருக்காங்க, பட் அவங்க ஃபியூச்சரில் எப்போனா அவங்க சேரலாம், ஆனால் அவங்க லீகலியாக இன்னும் டிவோர்ஸ்ட் ஆகல. அதுதான் வந்து ஒரு ஸ்லாஷ் வருது. ரெண்டு ஸ்லாஷ் வர்றது வந்து ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, லீகலாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க, இனிமேல் சேர டவுட் தான். ஸோ சேர்ந்தாலுமே இனிமேல் ஃபியூச்சரில் அவங்க வந்து இல்லை நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னா கூட அது வந்து அசஸ்மெண்ட்டில் மாற்றணும் அதை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து நம்ம அதை வந்து காட்டுறதுக்காக நம்ம அந்த மாதிரி சிம்பிள் நம்ம வந்து போடுறோம் நம்ம. இதே நம்ம வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அடாப்டட் சைல்டு, ஃபோஸ்டர் சைல்டு, பிரெக்னன்சி, ஸ்டில் பெர்த், மிஸ்கேரியேஜ், அபோர்ஷன், ட்வின்ஸ். ஸோ இது நமக்கு இதுக்கான சிம்பிள்ஸ் நமக்கு எங்கேயுமே இருக்கு, நமக்கு இதில் காட்டுறாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து மெயில் ஃபீமேலு அவங்க மேரிடா அன்மேரிடா இல்லை அவங்க வந்து டிவோர்ஸ்டான்ட்டு மட்டும் காட்டாமல் அவங்களோட இமோஷனல் ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம இதில் வந்து லைக் நம்ம வந்து காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து சில டைம் வந்து நார்மலாக இருப்பாங்க. இப்போ வந்து அம்மா வந்து அவங்களுடைய அம்மா, அதாவது ஒரு ஒரு பேஷண்டோடைய அம்மா கிட்ட வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதாவது நார்மல் ரிலேஷன்ஷிப்போட ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து அதுக்கு நம்ம சிம்பிளைஸ் பண்ணி காட்டலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கிள் லைன் வர்றது வந்து பிளெயின் ஒரு நார்மலான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒருத்தங்களுக்குள்ள, ஐ மீன் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிறது. அதே 2 லைன் ஒரு கேப் விட்டு வரும், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா க்ளோஸ், அதாவது அவங்களுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணியான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் இருக்கும். இதே 2 ரொம்ப டார்க் லைனாக இருந்துச்சுன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி அவங்க வந்து இமோஷனலாக கனெக்டாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு எதனா வந்து மனசு விட்டு பேசுறதுக்காக இருக்கட்டும், இல்லை எதனா சொல்றதுக்காக எதுவாக இருந்தாலும் அவங்களே சொல்லுவாங்க. அதுதான் வந்து வெரி க்ளோஸ் இன்டிமேஸாக வெரி க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுதான் அதோட சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்டில் ஆர் கான்ஃப்ளிக்சுவல். கான்ஃப்ளிக்சுவல்னா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு 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 பாண்ட் இருக்காது, ஒரு தகராறாக இருக்கும், பிரச்சனை எப்பவுமே போயிட்டு இருக்கும், அவ்வளோவா பேச மாட்டாங்க, பேசாமலே இருப்பாங்க, சண்டை போட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ரிப்ரசென்ட் பண்ணிட்டு தான் ஹாஸ்டில் ஆர் கான்ஃப்ளிக்சுவலான சிம்பிள் இது. நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வயலன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து லைக் சில டைம் வந்து ஃபிசிக்கல் லைக் அபியூஸாக இருக்கலாம், இல்லை வேர்பல் அபியூஸாக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி அபியூஸ்ன்றது அவங்க இந்த மாதிரி சிம்பிள் பண்ணி காட்டுறோம் நம்ம. ஸோ இது ரைட்ஸில் பார்த்தோம்னா இமோஷனல் அபியூஸ் இருக்குது, செக்ஷுவல் அபியூஸ் இருக்குது, நெக்லெக்ட் இருக்குது. ஸோ செக்ஷுவல் அபியூஸ் அதே அந்த லைனில் 2 வாட்டி போடுறது அது வந்து செக்ஷுவல் அபியூஸ். நெக்லெக்ட்ன்றது அவங்க லைக் நிராகரிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. லைக் அவங்க வந்து நீ எனக்கு வேணாம், இந்த நோய் வந்து எனக்கு வந்து நீ வந்தனால எங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்ட்டு அவங்க வந்து லைக் அவங்க நீக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ அதுக்கான சிம்பிளும் நமக்கு இங்கே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜீனோகிராம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஃபேமிலியோட ஜீனோகிராம் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிந்து அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபீமேல். ஸோ அவங்க தான் வந்து டயக்னோஸாக இருக்காங்க. அது வந்து எந்த க்ரானிக்காக இருக்கலாம், அவங்க வந்து லைக் கார்டியோவாஸ்குலராக இருக்கலாம், இல்லை வந்து கேன்சராக இருக்கலாம். நம்ம ஸோ அவங்க வந்து ஒரு க்ரானிக் இல்னஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க நம்ம கூட லைக் நம்ம கிட்ட வந்து என்ட்ரோல் பண்ண வராங்க, நம்ம அவங்களுக்கு வந்து ஜீனோகிராம் வரைக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுடைய இப்போ வந்து சிந்தோட சைடு எடுத்தீங்கன்னா சிந்தோட அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க, மோகன்றவங்க வந்து எக்ஸ்ன்றது வந்து சிம்பிள் எது குறிக்கணும், அவங்க இறந்துட்டாங்கன்றது குறிக்கிறது. அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா பேர் லீலா, அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது ஹவுஸ் மேக்கராக இருக்காங்க. ஸோ இப்போ சிந்துவை பார்த்தீங்கன்னா சிந்துக்கு 2 ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அதாவது இப்போ வந்து ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ராஜு கூலி ஒர்க்கர் இருக்காங்க. ஸோ அவர் வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அவங்க 2 பேர் கல்யாணம் போது ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பார்த்தா சரண், 14 வயசு, 11th படிக்கிறான். அப்புறம் என்னன்னா ராஜு வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஷாஜி, அவர் தான் வந்து கரண்ட் ஹஸ்பண்டாக இருக்காங்க. அவங்களுடைய பிரைமரி கேர் கிவர், பிரெட் வினர் எல்லாமே அவங்க தான். ஷாஜி வந்து 40 வயசில் வருது. ஷாஜியோட அம்மா அப்பாவும் இறந்து 2 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ ஷாஜிக்கும் சிந்துக்கும் ட்வின்ஸ் இருக்காங்க. அந்த ட்வின்ஸ் தான் வந்து ரெண்டு பசங்க, அம்மலும் விமலும். அம்மா 8 படிக்கிறாங்க, விமலை 8 படிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஜீனோகிராம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போ நம்ம வந்து சிந்தோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம்ம ஃபேமிலி டைனாமிக்ஸ் நமக்கு தெரிய வருது. அவங்களுடைய ஹஸ்பண்டான, அதாவது இப்போ செகண்ட் ஹஸ்பண்டான ஷாஜியோடைய நமக்கு ஃபேமிலி டைனாமிக்ஸ் நமக்கு தெரிய வருது. ஸோ இது எப்படின்னா நமக்கு இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக காட்டுற ஒரு ஜீனோகிராம் இது. ஸோ இது எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் உங்களால் சிம்பிள் பார்க்க முடியுதா? தெரியுதுங்க சார். எஸ் எஸ் ஓகே. ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிந்து அப்படின்றவங்க வந்து லைக் 40 ஏஜ் போட்டு நிறைய ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. அதுதான் அவங்க தான் அவங்களோட பேஷண்ட். ஸோ அவங்களோட வந்து அவங்களுடைய அவங்க அப்பா அம்மாவில் வந்து சொன்ன மாதிரி அவங்க அப்பா இருந்துட்டாங்க. அவங்க வந்து மொத்தம் 2 சிப்ளிங் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்துன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் பெரிய அக்கா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அவங்க தான் பெரிய அக்கா. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க பேர் மணியா, 47 வயசு ஆகுது. அப்புறம் ரெண்டாவது சிப்ளிங் சிந்து தான். சிந்து 2வது பொண்ணு அவங்க ஃபேமிலியில். 3வதுன்றது அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அதுதான் வந்து பிந்து, ஹோம்மேட் இருக்காங்களா. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ரவி, டிரைவர், 43 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் அது கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே நம்ம வந்து ஏற்கனவே காமிச்ச மாதிரி ராஜுன்றவர் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்க கீழே பார்த்தோம்னா ஷரத் நம்ம வந்து வரைஞ்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவங்க தான் இந்த ஷரத். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஷரத்தோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு இருந்தால் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அம்மா கிட்ட. அதாவது ரொம்ப வந்து அதாவது அவங்க அம்மா வந்து ரொம்ப இமோஷனலாக லைக் பாண்ட் ஆக்குறது வந்து சரத்துக்கிட்ட. அதே மாதிரி அவங்களோட தங்கச்சி கிட்ட, அவங்களோட சிஸ்டர் கிட்ட, பெரிய அக்கா கிட்டயுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கு. அதுதான் அந்த கிரீன் கலருக்கான சிம்பிள். அதுதான் அது வந்து சிம்பிள் பண்ணுறது தான். லைக் அப்போனா இந்துவும் பிந்து ஷரத் 3 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சிந்து கிட்ட. ஸோ இப்போ நமக்கு வந்து சிந்து கிட்ட கேட்க முடியாத கேள்விகள், இல்லை அவங்க வந்து தயங்குற கேள்விகள் வந்து நம்ம இந்து கிட்டயோ பிந்து கிட்டயோ அவங்க ஷரத்து கிட்ட கேட்டால் அவங்க சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸாக வந்து இமோஷனலாக ஷேர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நிறைய இன்னும் இன்டெப்த்தாக
நம்மளால பேச முடியும். அது நீங்க வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷாஜி இருக்காங்க. ஷாஜி அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட். அவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணனுக்கு 49 வயசு ஆகுது. பேர் வந்து சுபாஷ். அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வீணா. ஸோ இந்த சிம்பிள் நான் சொன்ன மாதிரி எப்படின்னா அவங்களுடைய வயலன்ஸை குறிக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்சுவல் இருக்கு பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா ரெட் கலர்ல தேர்ட் ஒன். ஸோ இது வந்து அவங்களுடைய லைக் அவங்களோட பிரச்சனை. அவங்க வந்து நல்ல ஒரு ரீதி, அவங்க நல்ல ஒரு வழியில போல அவங்க பிரச்சனையோட தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அதாவது ஷாஜியோட அண்ணனுக்கும் அவங்களுடைய லைக் அன்னிக்கும் நடுவில் இருக்கிறது வந்து அந்த பிரச்சனை தான், கான்ஃப்ளிக்டாக போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ ஒரு குட் டேர்ம்ஸ்ல இல்லை அவங்க. அதே மாதிரி இந்த இவங்க சொல்ற அதாவது ராஜுவோட பையன், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பையனும் இவங்களும் ஷாஜி அப்படின்னா அதனால ஸ்டெப் ஃபாதர் அப்படின்ற அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்சுவல் இருக்கு. ஏன்னா நான் ஏன் வந்து உன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஓடும். ஸோ அதனால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்சுவல் பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா 13, அது அம்மலும் விமல். ஸோ அம்மல் விமல் எப்படின்னா ஷாஜி கூட வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு அப்பாவும் மகன், அதாவது பசங்க பையனுக்குள்ள ஒரு ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் உள்ள தான் அவங்க இருக்காங்க. அதுதான் அந்த நார்மலான ஒரு நம்ம லைன் பார்க்குறோம், சிங்கிள் லைன் பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம சரத் பார்த்தீங்கன்னா, சரத் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட் லெவலாக இருக்காங்க. சரத்தும் விமல் அவங்களோட ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் சிங்கிள் லைன் இருக்குல்ல, டபுள் லைன் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இருக்காங்க. அதுதான் இது வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ இது நம்ம என்ன சர்க்கிள் அப்படின்றது என்னன்னா இவங்கெல்லாம் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதாவது யாருன்னா சிந்து, ஷாஜி, அவங்களோட 2 ட்வின்ஸு, அப்புறமா ஷரத், அதாவது இவங்களோட ஸ்டெப்சன், ஷாஜியோட ஸ்டெப்சன், இவங்க எல்லாமே ஒரு வீட்டில் ஃபேமிலியாக இருக்காங்க. அதுதான் நம்ம சர்க்கிள் பண்ணி காட்டுறோம். இதுதான் ஜீனோகிராம் ஃபேமிலியோட. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கோமேப் பார்க்க போகிறோம். எக்கோமேப் அப்படின்றதுனா அது வந்து பிக்சோரல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா ஜீனோகிராம் வந்து ஒரு இன்டர்னல் ஃபேமிலி டைனமிக்ஸ் பற்றி தான். அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ள லைக் வந்து சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு நம்ம இன்டர்னல் நம்ம டைனமிக்ஸ் தான் பார்த்துருந்தோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்டர்னல் டைனமிக்ஸ். எக்ஸ்டர்னல் டைனமிக்ஸ்னா ஃபேமிலி தாண்டி வெளியே ஒரு அவங்களுக்கு கம்யூனிட்டி இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைனா அவனுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து டியூஷன் போகிறாங்க, டியூஷன் அவனுக்கு ஒரு கம்யூனிட்டி தான். ஸோ அவங்க டியூஷன் டீச்சர் இருப்பாங்க. இப்போ வந்து அதே மாதிரி அப்பாவுக்குன்னா அப்பாவுக்கு ஒரு கம்பெனி இருக்கு, இல்லை வந்து அப்பாவுடைய அந்த இன்சூரன்ஸ், இல்லைன்னா வேற என்ன பென்ஷன் வாங்கணும், பென்ஷன் சம்மந்தப்பட்டது. இப்போ தாத்தா பாட்டி இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அவங்களுக்கு எதனா பென்ஷன் இருக்கா, இல்லை அவங்க வேற எதனா வந்து முதியோர் பென்ஷன் வாங்குறாங்களா, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு. இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு. இப்போ ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன இந்த மகளிர் அணி, மகளிர் குழுலாம் இருப்பாங்க நம்ம இங்கே. ஸோ அந்த மாதிரி குழுல அவங்க வந்து இன்வால்வாக இருக்காங்களா, அவங்க எதனா சப்போர்ட் கிடைக்குதா, இல்லை வேற எதனா சப்போர்ட் கிடைக்குதான்னு நம்ம வந்து அதை பிக்சோரியலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்து எக்கோமேப். ஸோ அது வந்து நம்ம ஷார்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்னாப் ஷார்ட் வியூ ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் ஃபேமிலி வித் அதர் சிஸ்டம் குரூப்ஸ். ஸோ இன்னொரு சிஸ்டம் குரூப்போட அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க கனெக்டிவிட்டியாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, வீக்காக இருக்காங்களா, இல்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்கன்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த எக்கோ மேப். ஸோ இதில் பார்த்தோன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்பிள்ஸ் இங்கே இருக்குது நமக்கு. பாசிட்டிவ், அப்புறம் வந்து லைக் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லு, அப்புறம் வந்து டென்யூஸு. ஆரோஸ்ன்றது என்னன்னா அது வந்து எனர்ஜி ஃப்ளோ, லைக் லைன் திக்னஸ்ன்றது இன்டென்சிட்டி, எந்த அளவுக்கு அது இன்டெப்த்தாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது இது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்குலாம் ஐ மீன் எதெல்லாம் எக்ஸ்டர்னல் குரூப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தோன்னா ஹெல்த் சர்வீஸ் இருக்குது, நெய்பர்ஸு, ஒர்க் பிளேஸு, கவர்மெண்ட் சர்வீசஸ், கம்யூனிட்டி சர்வீசஸ், ரிலீஜன் இன்ஸ்டிடியூஷன், ஃப்ரெண்ட்ஸு, கிளப்ஸு, ஸ்கூலு, வாலண்டியர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் குரூப்ஸ் ஆஃப் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் ஒரு ஃபேமிலிக்காக நம்ம வந்து லைக் வரைஞ்ச ஒரு எக்கோ மேப் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயரில் இருக்கிறது வந்து அப்பா, அப்புறம் வந்து சர்க்கிள் இருக்கிறது அம்மா. ஸோ அம்மா தான் வந்து லைக் பேஷண்டாக இருக்காங்க. நம்ம வந்து லைக் ஐடென்டிஃபை பண்ணிக்க பேஷண்ட் அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அம்மாக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் அவங்களுக்கு. ஸோ சர்ச் வந்து ரொம்ப அவங்க ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க ஒரு வேளை இல்லை சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க கம்யூனிட்டி வந்து இவங்களை எப்பவுமே செக் பண்ணுவாங்க, இல்லை எதனா சப்போர்ட் ஹெல்ப் எதனா பண்ணிகிட்டே பார்த்து தான் அவங்க வந்து சர்ச் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மெம்பர், நீங்கள் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மெம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள், அதாவது டேஷ் ஐ மீன் கேப் விட்டு லைனுக்கு கேப் விட்டுனா வீக்காக இருக்கு. ஸோ அது நீங்கள் மேலோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேப் விட்டுனா வீக்காக. ஏன்னா பஞ்சாயத்து மெம்பருக்கு ஒரு வேளை இவங்களை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை கவனிக்காமல் வந்திருப்பாங்க, இல்லை மறந்துட்டு போயிருப்பாங்க, இல்லை அவங்க வந்து சொன்ன விஷயத்த வந்து செய்யாமல் போயிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அவங்க வீக்காக இருக்காங்க அந்த பஞ்சாயத்து மெம்பர். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நெய்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க.
அவங்க வந்து இவங்களுக்கு வந்து நோயை பத்தி ரொம்ப வந்து கேலி பண்றவங்களா இருப்பாங்க. இல்ல வந்து இந்த நோய் வந்தாலும் இவங்களை வந்து லைக் அவங்க தள்ளி வச்சிருப்பாங்க. லைக் நிராகரிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க நெய்பர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க ஃபேமிலிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. வாலண்டியர்ஸ் என்னன்னா இப்போ அவங்க எதனா ஹாஸ்பிட்டல் போய் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இல்லை எதனா ஆர்கனைசேஷன் எதனா கம்யூனிட்டி குரூப் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி வாலண்டியர்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி அவங்களுக்கான சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூத் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் இது வந்து அம்மா சைடில் முடிஞ்சது. இப்போ அவங்க பொண்ணோட சைட் பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா டவுன் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா யூத் ஆர்கனைசேஷன் வந்து பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதாவது அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்களா இருப்பாங்க, காலேஜ் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து யூத் கிளப்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே வந்து நிறைய வந்து லைக் ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்கலாம். அதனால அவங்களுக்கு அங்கே வந்து ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலான பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அவங்க எதனா வந்து குழந்தை அம்மாவுக்கு உடம்பு முடியலனா லீவ் எடுக்கிறதுக்காக ஸ்கூல் வந்து கொஞ்சம் லீவ் கொடுக்கவங்க இருப்பாங்க. ஸோ இல்லை கொஞ்சம் அவங்களோட அவங்களோட அம்மாவோட பெயினை வந்து லைக் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால ஸ்கூல் வந்து அவங்க நார்மல் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அம்மா பையனுக்கும் பொண்ணுக்கும் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. லைக் அவங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏரியா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இது யாராக இருந்தாலுமே அவங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ காலேஜ் பார்த்தீங்கன்னா பையன் காலேஜ் படிக்கிறவங்க இருக்காங்க வந்து காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களுக்கு. அதாவது நார்மல் பாசிட்டிவ் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க. அதே மாதிரி இப்போ வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர் வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அப்போ பப்ளிக் ஹெல்த் சென்டர்னா கவர்மெண்ட் வந்து இந்த பிரைமரி ஹெல்த் கேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஒவ்வொருக்குமே அந்த பஞ்சாயத்து லெவலில் பிளாக் லெவலாக இருக்கணும், அந்த அந்த பிஹெச்எஸ்லாம் இருக்கும் நம்ம கவர்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்க்காம விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. அவங்களுக்கு வந்து யாருமே பார்க்கலாம், சப்போர்ட் அவங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கல அவங்களுக்கு. இப்போ வந்து அப்பா சைடில் பார்த்தீங்கன்னா கொலிக்ஸ் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுற அந்த அந்த ஒர்க் பிளேஸில் வந்து கொலிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங், லைக் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருப்பாங்க. நார்மலாக லைக் பாசிட்டிவ்னா அவங்களுக்கு வந்து எதனா சப்போர்ட்னா எதனா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இல்லை ரிசோர்ஸ் பண்ணி கொடுக்குறது வந்து அவங்க கொலீக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் நான் சொன்ன மாதிரி இந்த மகளிர் குழுவாக இருக்கட்டும், இல்லை வேற எதனா குழுவாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இல்லை வெளியே அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் கூட அவங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்டையர் எக்கோ மேப். ஸோ நம்ம முன்னாடி காமிச்சது ஜீனோகிராம் வந்து அவங்க இன்டர்னல் ஃபேமிலி டயக்னமிக்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதே எக்கோ மேப்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபேமிலி டயக்னமிக்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு சைக்கோ சோஷியல் சப்போர்ட் எப்படிலாம் அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ரிசோர்ஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு இதில் அட்ரஸ் பண்ணி காட்டலாம் நமக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன் தான் இது. ரோசலின் கார்ட்டர் சொல்லிக்கிறாங்க இது. There are four kinds of people in the world: those who have been caregivers, those who are currently caregivers, those who will be caregivers, and those who will need a caregiver. அதாவது இப்போ இந்த கேர்கிவர் அப்படின்றது என்னன்னா எப்பவுமே பேஷண்ட் கூட இருக்கிறவங்க. ஸோ இப்போ நான் நிறைய பார்த்தது என்னன்னா ஒரு பேஷண்ட்டை விட ஒரு கேர்கிவருக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எப்பவுமே அவங்க கூப்பிட்ட இடத்துல அவங்க கூடவே இருக்கணும், அவங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் எல்லா கேர் மெடிக்கல் கேரும் எல்லா சைக்கோசோஷியல் கேர் எல்லா கேருமே அவங்களுக்கு ஆஸ்பெக்டில் கொடுத்துதாகணும். ஸோ அப்படின்ற பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து டேர்ம் பண்ணியிருந்த விஷயம் அப்படின்னா பைஸ்டாண்டர்னு கூப்பிடுவாங்க. அதாவது பைஸ்டாண்டர்ன்றது என்னன்னா கூட நிற்கிறவங்க அப்படின்ற மாதிரி. பட் அது பைஸ்டாண்டர் நல்ல டேர்ம் கிடையாது, ஒரு கேர் கிவர், அதாவது கேரிங் கொடுக்குறவங்க, ஒரு கிவிங் அ கேர், அதுதான் கேர் கிவர்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அது எப்படின்னா இப்போ வந்து இது வந்து டெஃபினேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா ஏற்கனவே ஒரு கேர்கிவரா இருந்தவங்க இப்போ கேர்கிவரா இருந்துட்டு இருக்கிறவங்க யாரா இருக்க போறாங்க, ஒருக்கு தேவைப்படுறவங்க, கேர்கிவர் தேவைப்பட போறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கேர்கிவருக்கான டெஃபினேஷன் ரோஸ்லின் கார்ட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அக்னாலேஜ் தேர் காம்ப்ளெக்ஸ் ரோல். ஏன்னா அவங்கள நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஈக்குவலாக இப்போ நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கேர் கொடுக்கணுமோ அதே மாதிரி ஈக்குவல் கேர் நம்ம கேர்கிவருக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்னன்னா அவங்களோட அடிக்குவேட்டான ஃபுட், அவங்களுக்கு வசதிகள் இருக்கா, க்ளோத்திங் இருக்கா, ஷெல்டர் இருக்கா, பிரெட் வின்னர் யார் அவங்க வீட்டில் வேலைக்கு போகிறாங்க. இப்போ வந்து அப்பாவுக்கு உடம்பு முடியாதனால பையன் வேலைக்கு போவான். ஆனால் பையன் ஸ்கூல் போக வேண்டிய வயசுலேருந்து வேலைக்கு போயிட்டு இருப்பான். எதனால போடுறான், ஏன் அவங்களுக்கு வந்து இன்கம் வரல அப்படின்ற எப்படி வர வைக்கலாம் அப்படின்ற வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போகிறது தான் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம். அவங்களுக்கு என்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது, அவங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் ரெகுலராக வருதா இல்லை டெய்லி வேஜ் கூலியா அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டெப்ட், அவங்களுக்கு எதனா ட்ரீட்மெண்ட்னாலேயோ இல்லைனா வேற காரணத்துக்காக எதனா கடன் வாங்கியிருக்காங்களா, இல்லை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்களா, அது நம்ம அதை நம்ம என்னன்றதை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் சப்போர்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் எந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்கா, சோஷியல் ஃபினான்ஷியல் லைக் லோக்கல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதனா இருக்கான்ற நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன். சரி எப்படின்னா இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகாமல் இருப்பாங்க, அதாவது ட்ரீட்மெண்ட் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்னால குழந்தைங்க ஸ்கூல் போகாமல் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க படிக்க முடியாமல் இருப்பாங்க, போர்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க, பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம இதில். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட், அது லைக் என்னென்ன வரும்.
இப்போ வந்து டைப் ஆஃப் ஹவுஸ் என்னென்ன அவங்க இருக்கிற வீடு என்ன மாதிரி வீடு, அதாவது ஓன் வீடா ரெண்டட் ஹவுஸா இல்லைனா எதுனா ரொம்ப இந்த குடிசை வீடு உடஞ்சு போன வீடு மாதிரி இருக்காங்களா அப்படின்ற நம்ம பார்க்குறோம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் பேஷண்ட் இந்த ஹவுஸ், அவங்க இருக்கிற அது பேஷண்ட் வந்து இருக்கிற அந்த ஹவுஸ், அவங்க இருக்கிற ஹவுஸில் வந்து என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து தனியாக இருக்காங்களா, நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்காங்களா, இல்லை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு எதுனா வந்து அவங்களுக்கான எதுனா ப்ரைவேசி இல்லை அவங்களுக்கான ஒரு 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 நீட்னஸ் ஹைஜீன் தேவைப்படுது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து கிச்சன், அவங்க இருக்கிற இடம் வந்து இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஹோம் கேர் போகும்போது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு டேரக்டாக கேட்டால் அவங்களால நம்ம வந்து இன்டெப்த்தாக நம்மளால கேட்க முடியாது. ஸோ நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு ஸ்லைடில் காட்டும் போது ஹோம் கேர் விசிட்டில் வந்து நமக்கு இன்டெப்த்தான ஒரு அசஸ்மெண்ட் பண்ண முடியும். லைக் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம நேரில் போயிட்டு அதை அப்சர்வ் பண்ணி அதை நம்ம வந்து என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் பண்ணலாம்னு நம்மளால பார்க்க முடியாது. அதுக்கு தான் அதில் வரதான் இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சன்ற பொழுது அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஏரியா ஃபுட்டா இல்லை அவங்க ஃபுட் ஹைஜீனாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு க்ளோஸ் ரூம் தான் கிச்சன் வச்சிருக்காங்களா, எப்படிலாம் ஃபுட் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, வெளிலேருந்து வாங்குறாங்களா இல்லை அவங்களே குக் பண்ணுறாங்களோ நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம. நெக்ஸ்ட் வாட்டர் சப்ளை, இப்போ வந்து வாட்டர் சப்ளைன்ற பொழுது அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்து வாட்டர் கிடைக்குதா, அவங்களே போர் வச்சிருக்காங்களா இல்லை காசு கொடுத்து வெளியே வாங்குறாங்களா இல்லை வண்டி வர வச்சு வந்து அவங்க வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லைக் வாட்டர் அவங்களுக்கு பேசிக் நீட் தேவைப்படுது நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஆக்சஸ் எப்படி, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பேராப்ளஜிக், அதாவது இப்போ வந்து நடக்க முடியாத, இடுப்பு கீழே செயல்படாமல் இருப்பாங்க, லைக் செயல்படாமல் இனிமேல் வாழ போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்படி இருக்காங்கன்னா அவங்க வெளியே ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்காக இருக்கட்டும், எங்கேயோ வெளியே போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கான வசதிகள் எப்படி இருக்குது, லைக் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கா, இல்லை அவங்க ரோட் நல்ல ஆக்சஸாக இருக்கா, இல்லை வந்து அவங்க வீட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வரதுக்கு வசதிகள் இருக்கா இல்லையா, இப்போ வீல் சேர் போகிறதா இருக்கட்டும், வாக்கர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி அவங்களுக்கு வந்து ஆக்சசபிள், எப்படி அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கான்ற நம்ம வந்து அதை நம்ம அசஸ் பண்ணுறோம் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ். இப்போ வந்து அந்த சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் எப்படின்னா எப்பவுமே இது வந்து லாஸ்ட்டில் தான் வரும். ஏன் அது லாஸ்ட்டில் வரும்னா, லைக் நம்ம அசஸ் பண்ணும்போது கூட இப்போ நம்ம எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை நம்மளால பார்க்க முடியாது. பட் அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் பெயின்லேருந்து அவங்களுடைய சோஷியல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது, லைக் இல்லைனா அப்புறம் வந்து எக்கனாமிக் ஐடென்டிஃபை பண்ணும்போது, ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அவங்களோட சைக்கலாஜிக்கலோட பெயின் நம்மளால அசஸ் பண்ண முடியும். ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன மாதிரி கோ த்ரூ பண்ணுறீங்க நம்ம அப்படி கேட்கறத விட அவங்களோட மற்ற பெயின்ஸ் கேட்கும் போது அவங்களோட இன்டெப்த்னா நமக்கு சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் இப்போ மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களோட இமோஷனல் வெல்பீயிங் என்ன. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் ஒரு பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவங்க பேசும்போது அவங்களோட ஒய்ஃப் பற்றி பேசும்போது ரொம்ப இமோஷனலாக ஆகுறாங்களா இருப்பாங்க, இல்லை அவங்க பற்றி அவங்க பேசும்போது அழுகுறாங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் அவங்களோட இமோஷனலாக வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் தேவை. அவங்க வந்து ஒய்ஃபை பற்றி அவங்க ஒய்ஃப் பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க, இதனால் ஆயிடுச்சாலும் என்ன எப்படி ஆகுன்ற பற்றி சில்ட்ரன் பற்றி யோசிக்கும் போது அவங்க ரொம்ப வந்து டென்ஷன் ஆவாங்க, ஆங்ஷியஸ் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ நம்ம மற்ற மற்ற ஆஸ்பெக்ட் நம்ம கேட்கும் போது நம்மளோட சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் நம்மளால பார்க்க முடியும், அவங்க என்ன மாதிரி கோ த்ரூ பண்ணுறாங்க நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ ஆன்டிசிபேட்டரி கிரீஃப்ன்ற பொழுது இப்போ அவங்க வந்து அவங்க லைக் அவங்க இறந்து போனவங்க வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அதை கோப்பப் பண்ணுறாங்க, அவங்களால வந்து வெளியேந்து வந்துட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி இன்னும் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுதான்ற நம்ம வந்து லைக் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்புறம் கோப்பிங் மெக்கானிசம்ஸ். ஸோ இப்போ நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ அவங்க சொல்லும் போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனாக தான் நான் கொஞ்சம் வாக்கிங் போவேன் சார், இது ரொம்ப டென்ஷனாக நான் கொஞ்சம் ட்ராயிங்லாம் ஆர்ட் லைக் ஆர்ட் டயக்ராம்லாம் பண்ணுவேன், இல்லைனா வந்து நான் மியூசிக் கேட்பேன், இல்லை டான்ஸ் ஆடுவேன், இல்லை படத்துக்கு போவேன், எங்கேயோ அவுட்டிங் போகணும். ஸோ என்ன மாதிரி கோப்பிங் மெக்கானிசம்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, பேசும்போது நமக்கு அது வந்து தெரியப்படுத்துவாங்க, லைக் இந்த மாதிரி இருந்தால் நான் மாதிரி பண்ணுவேன் சார், பட் இப்போ ரொம்ப முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோப்பிங் மெக்கானிசம் வந்து லைக் அவங்களுக்கு அது இருக்கு, அவங்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது போய் ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி அது வந்து தேவைப்படுது, எப்படிலாம் அதை வந்து அவங்களுக்கு அடையணுன்றது நம்ம கூட ஒரு செஷன் மாதிரி இருந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது நமக்கு அதுக்கான சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் நம்மளால அதை லைக் பிளான் பண்ணி இன்டர்வென்ஷன் பண்ண முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் அசஸ்மெண்ட். ஸோ ஸ்பிரிச்சுவல் அசஸ்மெண்ட் வந்து லைக் நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட லைக் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னது, லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய லைக் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கு, எதனா யாராவது சொல்ல முடியுமா? சார், கோவிலுக்கு போனா என்னோட பிரச்சனை சால்வ் ஆகும், கடவுளை வேண்டிக்கிட்டா அந்த மாதிரி. ஓகே ஓகே மேம். வேற மேம், வேற யாராவது? ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் அசஸ்மெண்ட் அப்படின்றது நான் வந்து சொல்ல போகிறது லைக் ரெண்டு ரெண்டு டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவாக சொல்லணும்னா, இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு 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 ஹியூமன் கூட ஒரு ஆகிற ஒரு இமோஷனல் பாண்டிங். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க மேம், லைக் சௌந்தர்யா மேம் சொன்னாங்க, கோவிலுக்கு போகிறது, கடவுள் பார்க்குறது. ஸோ அது வந்து ஒரு ரிலிஜன் பேஸ்டான ஒரு ஃபெய்த்.
ஸோ இப்போ வந்து அந்த ப்ரொஃபஷனல் வரும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற கனெக்டிவிட்டி எப்படின்னா நம்ம இன்னொருத்தர் மனிதனுக்குள்ள ஒரு ஆகிற ஒரு இமோஷனல் பாண்டிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு பேஷண்ட் வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு க்ரானிக் இல்னஸால அவங்க ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் போகிறாங்க, இல்லை அவங்க இறந்து போக போகிறாங்கன்ற அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்களுக்கு உண்டாகிற அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் நான் சொல்லியிருக்கேன்ல, லைக் அவங்களுக்கான என்ன மீனிங் அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு எதனா வந்து ஆசைகள் இருக்கும், லைக் அவங்க இதெல்லாம் எனக்கு ஆசை இருந்ததுனா முடியல, பர்பஸ் இருக்கும். ஸோ அது என்னன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அசஸ்மெண்ட்டில். ஸோ இப்போ பேசும்போது சொல்லுவாங்க எனக்கு வந்து ஆம், எனக்கு கடவுள் நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்க கிட்ட நம்ம வந்து இப்போ நான் கடவுள் நம்பிக்கையாக இருக்கேன், நான் சோஷியல் கடவுள் நம்பிக்கை இருக்கேன், அவங்க கிட்ட போயிட்டு ஐயோ இன்னும் கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அப்போ தான் நீங்கள் மோட்சம் அடைவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. லைக் இட்ஸ் நாட் த வே ஆஃப் நம்ம அப்ரோச். அதே மாதிரி இப்போ கடவுளே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட ஐயோ கடவுளே இல்லைன்னு சொல்லாதீங்க, அது தப்பு, கடவுள் இருக்காங்க, கடவுள் பார்த்துப்பாரு, நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரி இப்போ ஆசைகள் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன செஞ்சு அவங்க சந்தோஷப்படுத்த முடியும், இல்லை அவங்க சந்தோஷம் ஆகுறாங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ காட் ஃபெய்த் அன்டில் அவங்க சொல்றது வரைக்கும் நம்ம அதை வந்து நம்ம வந்து ஓகே போகலாம். பட் நம்ம வே ஆஃப் அப்ரோச்ன்றதுனால நம்ம பேசுகிற விதத்தில் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் கேர் வேணும், ஒரு பேசிக் கேர். நம்ம பேசும்போது அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்க நம்மகிட்ட மனசு திறந்து பேசணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டெப்த்தாக நம்ம அவங்ககிட்ட லைக் கான்வர்சேஷன் வைக்கணும், அதுதான் மெயின். ஸோ அசஸ்மெண்ட்னு மட்டும் இல்லாமல் இப்போ எப்படின்னா நம்ம எப்பயுமே அவங்க ஒரு இடத்துல ஒரு எம்பத்தின்னு சொல்லுவாங்க. எம்பத்தி என்னன்னா அவங்க அவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இல்லை எப்படி பேசுவோன்ற விஷயம் இருக்குல்ல, அது வச்சு தான் நம்ம அசஸ்மெண்ட் நம்ம எடுக்கணும் மெயினாகவே. இப்போ அதுதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அசஸ்மெண்ட் சொல்கிறது. இப்போ கனெக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரென்த் அண்ட் கம்ஃபர்ட். அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, இப்போ அவங்க சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து இப்போ வந்து டிராயிங் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு டிராயிங் பண்ணி கொடுக்கறதுக்கான நம்ம வந்து லைக் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். அவங்க நிறைய அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான டிராயிங்ஸான பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப வந்து அவங்களோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. லைக் எப்படின்னா இப்போ வந்து அவங்க அந்த பெயின் பற்றியோ அவங்களோட ஃபேமிலி பற்றி எனக்கு வந்து டிராயிங் மேலே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் ஒரு இன்டர்வென்ஷன் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹோப் அண்ட் கன்சர்ன். ஸோ அவங்களுக்கு வந்து சில ஹோப்புகள்லாம் இருக்கும், சரி இல்லை சார் இது மாதிரி இருந்தால் நான் சரி பண்ணிடுவேன். இப்போ வந்து பேரப்ளஜிக்கான இருப்பாங்க. பேரப்ளஜிக் எப்படின்னா இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து இடுப்பு கீழே சைடில் இருந்து போயிடுச்சு, இனிமேல் நீங்கள் நடக்க முடியாதுன்னு சொல்லும் போது நமக்கு கொடுக்குற அந்த இன்டர்வென்ஷனுக்கு ஒரு கேரிங், ஃபியூச்சர் கேரிங். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆச்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க, நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த கொடை செய்கிறது இந்த மாதிரி கைத்தொழில்கள்லாம் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அதுக்கான வருமானத்தை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹோப் கன்சர்ன்ஸ் வருது. அவங்களுக்குலாம் வந்து ஒரு சந்தோஷம் வருது, ஓகே சார் வந்து நமக்கு ஒரு வந்து தைரியத்தை கொடுக்குறாரு, நான் வந்து அவ்வளோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது இல்லை சார் வந்து இன்னைக்கு உனக்கு இந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம், உனக்கு இந்த மாதிரி வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுதான் ஹோப் அண்ட் கன்சர்ன்ஸ். மீனிங் அண்ட் ஜாய், அவங்களுக்கு அதுலேருந்து கொண்டு வர சந்தோஷங்கள். இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டியாக சொல்லும்போது நம்ம ஒரு டீமாக அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசும்போது அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்றது அது அந்த மீன் பண்ணி இல்லாமல் அவங்க நம்ம ஃப்ரெண்டாவோ இல்லை நம்மளோட அம்மா அப்பாவோ இல்லை நம்மளோட ஒரு சகோதரோட குழந்தைங்களுக்கு நம்மளோட குழந்தையா பழகும் போது அவங்களுக்கு உண்டாகிற அந்த மீனிங்ஃபுல் சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் ஸ்பிரிச்சுவல் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் நம்மளால பண்ணலாம். இப்போ இன்டர்வென்ஷன் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இன்டர்வென்ஷன்ஸ் பிளானிங் இருக்கு, கேர் பிளானிங் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, கிளினிக்கலாக தேவைப்படுதா, இல்லை சைக்கலாஜிக்கலாக தேவைப்படுதா, சோஷியோ எக்கனாமிக்கலாக தேவைப்படுதான்னு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது நம்ம வந்து அதை வந்து இன்டர்வெண்ட்டாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லைக் லியேசன் சொல்றது என்னன்னா அவங்களுக்கு அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் சிம்டம் பத்தி, அவங்களுக்கு என்ன மாதிரி பெயின் வரதை வந்து எப்படி அசஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஸ்கேலிங் இருக்கிறதா இருக்கட்டும், ப்ராப்பரான ஒரு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அவங்க பத்தி கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ அதை பத்தி நம்ம வந்து இன்டர்வென்ஷன் பண்றது. நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேஷன்ன்றது அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து டிசபிலிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கு, லைக் லைக் ஓல்டேஜ் முதியோர்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு, இல்லை வந்து வேற என்னென்ன இப்போ வந்து லைக் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய இந்த வந்து வீல்ஸ் இந்த ட்ரை சைக்கிள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படிலாம் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம், எப்படி வந்து யாரை வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி பஞ்சாயத்து மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டேஷன் வந்து ஒன் ஆஃப் த இன்டர்வென்ஷன். நெக்ஸ்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை இழந்துருச்சு, ஆனால் அவங்களுக்கு திரும்பி ஒரு வேலை அமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகளை வந்து நம்ம பார்த்து கொடுத்து அவங்க உதவி செய்யறது வந்து நம்ம ரீஹாபிலிட்டேஷனாக சொல்கிறோம் நம்ம. இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கேர் கிவர் உட்கொட்டி தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க டயக்னோஸ் ஆனவங்க, அவங்க இறந்துட்டாங்க. பட் அவங்களோட ஒய்ஃப் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து தைக்க தெரியும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு தையல் மிஷின் ரெடி பண்ணி அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்தா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு வகையான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் தான், ஒரு லைவ்லிஹுட். நெக்ஸ்ட் வந்து ப்ரீமன் சப்போர்ட். என்னன்னா
இப்போ ஒருத்தவங்க வந்து லைக் இறந்து போக போறாங்க. ஸோ இறந்து போக போற நம்ம ஏற்கனவே அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுவோம். அதாவது இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இப்போ அவங்க வந்து டாக்டர் வந்து இல்ல அவங்க வந்து கொஞ்சம் தான் இருக்க போறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க வீட்ல கொண்டு போங்க. இல்ல அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்ல வந்து அக்செப்டன்ஸ் இருக்காது. லைக் டென்னில இருக்கும், பார்கெனிங் இருக்கும். அப்புறம் வந்து பிரச்சனை லைக் அவங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. அக்செப்டன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எப்படி அவங்க வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்றது அவங்கள எப்படி ப்ரீ பிளான்னா அவங்க இந்த மாதிரி நடக்க போறது வந்து நீங்க எப்படி உள்கூட்டி நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். இது மாதிரி இருந்தால் நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க அணுகலாம். இந்த மாதிரி நீங்க வந்து பேசலாம். இந்த மாதிரி எங்ககிட்ட நீங்க வரலாம் அப்படின்ற வந்து ப்ரீ பிளான பண்றது ப்ரீமன் சப்போர்ட். அதே மாதிரி அவங்க இது மாதிரி அவங்க ஒருத்தவங்க அவங்க அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நெருக்கமானவங்க லைக் அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கேரிங் பிளான் தேவைப்படுது, இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரீமன் சப்போர்ட் தேவைப்படுறதும் நம்ம வந்து இன்டர்வென்ஷன் பண்றோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ அப். ஃபாலோ பண்ணுறது என்னன்னா இப்போ வந்து லைக் க்ரானிக் இல்னஸ்னு இல்லை, க்ரானிக் இல்னஸ் மட்டும் இல்லாமல் லைஃப் லிமிட்டிங்கான சீரியஸ் சஃபரிங்கான இல்னஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிகேடி க்ரானிக் கிட்னி டிசீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பிளேட் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி மெடிசன் சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. சில டைம் அவங்க வந்து ரொம்ப வந்து கிராமத்தில் ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ எங்களோட பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படிதாங்க. ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து லைக் சிகேடி ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ். அவங்க அவங்க இருக்கிறது வந்து லைக் ரொம்ப திருவள்ளூர் கிராமத்துக்குள்ள இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து செருப்பு இல்லாம தான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கிராமத்துல இருக்காங்க. ஃபோன் இருக்காது. ஸோ எப்படி நம்ம வந்து அவங்களை ஃபாலோ பண்றோம், எப்படி அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி நாங்க எப்படி பண்ணோம்னா இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட கான்டாக்ட் பண்ணி தான் நாங்கள் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க மெடிகேஷன்ஸ் கரெக்டாக சாப்பிட்றாங்களா, இல்லை அவங்களுக்கு எதனா சப்போர்ட் தேவையா, இல்லை மெடிகேஷன்ஸ் வாங்குறதுக்கு காசு இருக்கா, இல்லை காசு வந்து சப்போர்ட் பண்ணுமா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுமான்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரெகுலராக ஃபாலோ பண்றோம். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்வென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங். ஸோ சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் கேர் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபிசிக்கலுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் கேர் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறோம் நம்ம. அப்புறம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் லைக் அவங்களுக்கு வந்து ரெக்கரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் சொன்னால் இப்போ அவங்களுக்கு எதனா வந்து அவங்க வந்து லைக் அவங்களோட மைண்டு டைவர்ட் பண்ணுற மாதிரி எதனா ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அவங்கள வந்து மகிழ்விக்கிற சந்தோஷங்கள் இருக்குல்ல, அதுவுமே லைக் சப்போர்ட்டிங் லைக் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், கவுன்சிலிங் வரும். ஸோ அதுதான் வந்து அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்வென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சைக்கோ எஜுகேஷன்ற பொழுது லைக் அவங்க வந்து சைக்கலாஜிக்கலான தேவைப்பட்ட எஜுகேஷன். ஸோ அவங்க எப்படி அவங்க வந்து லைக் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு செஷன் நடப்போம். இப்போ அவங்க வந்து இப்போ நாங்கள் இருக்கிற பீடியாட்ரிக் பல்லிட்டுக்கிற போது ஒரு குழந்தை வந்து ஒரு கேன்சரில் பாதிக்கப்படும் போது அவங்க ஃபேமிலி ரொம்ப வந்து சைக்காலஜிக்கலாக லைக் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க வந்து செஷன் பை செஷனாக எடுத்து அவங்களுக்கு எப்படி அதை வந்து கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி இதை நீங்கள் வந்து இதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு மெடிக்கலாக எஜுகேட் பண்ணி சைக்காலஜி எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் எங்களை வந்து அணுகுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு லைக் இன்டர்வென்ஷன் இருக்குல்ல, டோட்டல் கேர் இன்டர்வென்ஷன், அதுதான் சைக்கோ எஜுகேஷன் நம்ம பார்க்குறோம் அதில். ஸோ இதுதான் வந்து லைக் டோட்டல் இன்டர்வென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசஸிங் சைக்கோ சோஷியல் ஸ்பிரிச்சுவல் சஃபரிங். ஸோ நம்ம அசஸிங் நம்ம வந்து சைக்கோ சோஷியல் அசஸாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் சஃபரிங்காக இருக்கட்டும், இதுக்கு முக்கியமான தேவைன்றது என்னன்னா பர்பஸ்ஃபுல் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன். ஸோ நம்ம பேசும்பொழுது ஒரு பேஷண்ட் கிட்ட இருக்கட்டும், இல்லை ஒரு கேர் கிவராக இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு நமக்கு முக்கியமாக தேவை வந்து நம்மளோட கவனம். ஸோ அவங்ககிட்ட தான் கவனமாக இருக்கணும். நம்மளோட எண்ணங்கள் சிதறக்கூடாது. நம்ம உட்காந்து அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டியில் நம்ம உட்காந்து அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ வந்து அவங்ககிட்ட பேசுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம பேசும்போது என்ன பேச போகிறோன்ற நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பேசணும் நம்ம. ஸோ ஏதோ பேசாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம வந்து உள்வாங்கி அதை அவங்க வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். அதுதான் பர்பஸ்ஃபுல் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட். ஸோ அசஸ்மெண்ட் என்னன்னா இன்அக்யூரேட் ஆர் இன்கம்ப்ளீட். அதாவது ஒரு அசஸ்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான அசஸ்மெண்ட் இல்லை நம்ம வந்து பாதி எடுத்து பாதி எடுக்கல அப்படின்ற போது என்ன வரும்னா அதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னா இன்அப்ரோப்ரியேட்டான கோல்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ வந்து ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் வந்துட்டு அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சஃபர் இருக்கு. இப்போ வந்து அவங்க சொல்றாங்க, நர்ஸ் நம்ம கிட்ட சொல்றாங்க, ஒரு ஒரு எம்டிடி டீம்ன்றது என்னன்னா மல்டி டிசிப்ளினரி டீம்ன்ற போது எப்படின்னா ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், வேற எல்லாம் லைக் மல்டி டீமா ஒர்க் பண்றது வந்து நம்ம எம்டிடின்னு சொல்றோம். ஐடிடின்னு சொல்றது இன்டர் டிசிப்ளினரி டீம்னா வித்தின் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம டீம் இருப்பாங்க. அதாவது ஒரு டாக்டர் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒர்க் பண்றது. ஸோ நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்றதோ நம்ம லைக் நம்ம அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். இப்போ வந்து ஐடிடின்னு சொல்லும்போது என்னன்னா
லைக் இன்டர்டிசிப்ளினரி டீமுக்குள்ள நம்ம பேசும்போது எப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து டாக்டர் கன்வே பண்ணுறது வந்து நர்சஸ் தெரிஞ்சுக்கணும், நர்சஸ் கன்வே பண்ணுறது நமக்கு எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ டாக்டர் வந்து மெடிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை அவங்களுக்கு பெயின் அசஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டீமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும், ஓகே இந்த மாதிரி கொடுக்குறாங்க, நம்ம இந்த மாதிரி டீல் பண்ணணும். இப்போ நர்சஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி நர்சஸ் கேர் கொடுக்குறோம் அந்த பேஷண்ட்னா, இப்போ சோஷியல் ஒர்க்கர் நான் என்ன பண்ணால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ வந்து இந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி பெயின் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து லைக் மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நர்சிங் இந்த மாதிரி நர்சிங் கேர் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ நம்ம என்ன இன்டர்வென்ஷன் பண்ண போகிறோம், இதுதான் ப்ராப்பர் அசஸ்மெண்ட். இது நம்ம வந்து நமக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லைனா ஒரு இன்கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டாக இருக்கும், ஒரு இன்அப்ரோப்ரியேட்டான ஒரு கோல் அண்ட் இன்டர்வென்ஷனாக இருக்கும். லைக் வந்து அவங்களுக்கு கரெக்டான நமக்கு கோல் இல்லைன்னா ஒரு வந்து ஒரு கேர் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்பரான அசஸ்மெண்ட் வந்து நம்மளால ப்ராப்பரான ஒரு கேர் அண்ட் கோல் நம்மளால அச்சீவ் பண்ணி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வல்னரபிள் பாப்புலேஷன். ஸோ எந்த மாதிரி பாப்புலேஷன்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யாருன்னா லைக் லிவிங் அலோன், தனியாக இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து எல்டர்லி வித்தவுட் சப்போர்ட்டு, வயசானவங்க யாருமே சப்போர்ட் இல்லாமல் தனியாக முதியோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சைக்கோ சோஷியல் ஆஸ்பெக்டில். அப்புறம் சிங்கிள் பேரண்ட், இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, அப்பா சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து மல்டிபிள் பேஷண்ட்ஸ் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மாவும் பேஷண்டாக இருப்பாங்க, அவங்க சிப்ளிங் பேஷண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தங்க தான் கேர் கிவர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே வந்து ஹெல்ப் தேவை, ஒரு சைக்கோசோஷியல் சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து விக்டிம்ஸ் ஆஃப் ஜெண்டர் இஷ்யூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, ஆல்கஹால், அப்புறம் இந்த வெர்பல் சைக்கலாஜிக்கல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற வந்து பேபி ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் எப்படின்னா, நிறைய வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து ட்ரங்க் அண்ட் அபியூஸிவாக இருப்பாங்க, ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வயலன்ஸ் அபியூஸாக இருப்பாங்க, லைக் இல்லைனா வெர்பல் அபியூஸாக இருப்பாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி நம்ம சப்போர்ட் லைக் பண்ணால் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வித் லைக் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். இண்டிவிஜுவல்ஸ் வித் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னா லைக் அதாவது இந்த செரிபிள் பால்சி, மென்டல் ரிட்டார்டேஷன், இல்லைனா அவங்களுக்கு வந்து சைக்காட்ரிக் இன்வால்மெண்ட் ஆனவங்க, அப்புறம் வந்து இந்த லைக் நியூராலஜிக்கல் டிஸார்டராக இருக்கிறவங்க, இல்லைனா இந்த கேர் கிவர் அவங்க ஐ மீன் இதனால இந்த இந்த டயக்னோசிஸ்னால பேஷண்ட் வந்து அண்டர்கோ பண்ணுறது அந்த மென்டல் இஷ்யூஸஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வித் சூசைட் ஐடியேஷன். ஸோ வந்து லைக் பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு அந்த மாதிரி வாழ பிடிக்கல. ஃபார் எப்படின்னா, ஒரு ஒரு 18 வயசு பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு வந்து குவாட்ரிப்ளெஜிக்னா கழுத்து கீழே அவனுக்கு ஃபங்க்ஷனிங் இல்லை. ஸோ அவனுக்கு என்னன்னா, இன்னும் 50 வருஷம் கழிஞ்சு இப்படி தான் இன்னும் 50 வருஷத்துக்கு இப்படி தான் வாட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு வந்து எனக்கு வந்து வாழவே பிடிக்கல, நான் அது மாதிரி போக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து அந்த ஐடியல் இந்த சோஷியல் ஐடியேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம எப்படி வந்து அவங்க இன்டர்வென்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கேர் கொடுக்கலாம் அப்படின்ற நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஐசோலேட்டட், அதாவது தனிமையாக இருக்கிறவங்க, லைக் இல்லைன்னா நிராகரிக்கப்பட்டவங்க, இல்லை ரொம்ப இந்த நோயால் நான் வந்து எனக்கு யாரும் வேணாம், நான் தனியாக வாழ்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஆமா. சப்ஸ்டன்சஸ் யூசஸ் இன் ஃபேமிலி. ஸோ யாராவது ட்ரக் அடிக்ட் இருப்பாங்க, இல்லைனா வந்து எதனா ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணுறவங்க, இல்லைனா வேற என்ன ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம சப்போர்ட் பண்ணோம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, லேக் ஆஃப் ஃபுட், வாட்டர், ஷெல்டர், எக்ஸெட்ரா. இப்போ என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே இல்லாதவங்க இருக்காங்க, இல்லாதவங்க. அப்புறம் வந்து இந்த அதர் ஸ்டேட், இப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து எப்படின்னா, இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பீகார், ஒரிசா, ஆந்திரா, அப்போ அவங்களும் இங்கே வராங்கன்னா அவங்களுக்கான வந்து இந்த பென்ஷன், இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே இங்கே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே ப்ரைவேட்டாக காசு கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கூலி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா, இல்லை வந்து அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டா, இல்லை ஃபிசிக்கல் பெயின் சப்போர்ட்டான்ற நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வல்னரபிள் லைக் பாப்புலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லைக் ஆல்வேஸ் நம்ம என்னெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ வந்து இவாலுவேட் ஆர் இன்டர்வென்ஷன்ஸ், நம்ம வந்து இன்டர்வென்ஷன் கரெக்டாக இவாலுவேட் பண்ண ரெண்டு மாதிரி இன்டர்வென்ஷன் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அசஸ் ஹவ் த பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் பெனிஃபிட்டட். ஸோ நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுல அவங்க என்ன மாதிரி பெனிஃபிட் ஆக போகிறாங்க, என்ன மாதிரி பண்ணணுன்றது நம்ம அதுவும் இன்டர்வென்ஷன் நம்ம வந்து கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட்ஸ் ஹேவ்ஸ் டு பி ரிவைஸ்ட் அண்ட் அப்டேட்டட். இப்போ எப்படின்னா, ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு நம்ம பேசும்போது அதாவது பேரண்ட் கேர் கிவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு வாரம் கழிஞ்சு வரும்போது அவங்க வேற நீட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வேலை போக முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து வேலைக்கான இன்ஃபர்மேஷன் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு அந்த வேலையோட இன்ஃபர்மேஷன் பிரச்சனை இருக்காது, புதுசாக பிரச்சனை வரும். அவங்க சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எனக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ரெஷராக இருக்குது. ஸோ வந்து அவங்க போக போக அவங்களோட பிரச்சனைகள் மாறிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன மாறுன்றது நம்ம அப்டேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து அசஸ்மெண்ட்ஸ் ஹேவ் டு பி ரிவைஸ்ட் அண்ட் அப்டேட்டட். நெக்ஸ்ட் வந்து ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப் இஃப் நீடட். ஸோ நம்மளால சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல, நம்மளோட கை மீறி போகுதுன்னா நம்ம வேற ஒருத்தவங்க சப்போர்ட் தேவைன்றா வேற ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் டீமோட சப்போர்ட் தேவைப்படுறதா இருக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய
எம்டிடி டீம் இல்லை ஐடி டீமோட ஒரு ப்ரொஃபஷனல்ஸோட நம்ம ஒரு லைக் ஒரு சஜஷன்ஸ் ஒப்பீனியன்ஸ் அவங்க தேவைப்படும். ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இன் சைக்கோ சோஷியல் கேர் ஜஸ்ட் ஆஸ் இன் மெடிசின். ஸோ இப்போ வந்து லைக் நம்ம சைக்கோசோஷியல் அப்படின்ற சைக்கோசோஷியல் கேர்னு சொல்லும் போதே வந்து நம்ம ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கலந்து தான். ஸோ எல்லாமே கலந்து மெடிசன் இருக்கு. மெடிசனில் வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் எப்படி இருக்கிற மாதிரி நம்மளோட சைக்கோசோஷியல் கேரில் வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். லைக் அது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து நம்ம கவர் பண்ணுற எல்லா ஆஸ்பெக்ட் கவர் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லாமல் லைக் பெயின், அதாவது ஃபிசிக்கல் பெயின் மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரோட ஆஸ்பெக்ட் அதர் ஆஸ்பெக்ட் பண்ணுறதுனால இட்ஸ் லைக் சேயிங் தேர் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் சைக்கோசோஷியல் கேர் ஜஸ்ட் ஆஸ் இன் மெடிசின். சண்டே என்னைக்கு வருதுன்னு பாரு. ஸோ இது நான் வந்து ஆக்சுவலி இது வந்து நான் கோல்டன் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு நான் ஒர்க் பண்ணுற என்ஜிஓ. ஸோ நாங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் கேர் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் இதை வந்து நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹியர் ஃபார் யூ ஜிபி ஹியர் ஃபார் யூ அப்படின்றதுனா கவுன்சிலிங் பேஸ்ட் நம்ம பண்ணுறோம். லைக் சப்போர்ட் கேர் பண்ணுறோம். நமக்கு உங்களுக்கு என்ன மாதிரினா கவுன்சிலிங் கொடுக்குறோம், கேர் கிவர் கொடுக்குறோம், சைல்ட் பேஷண்ட் கொடுக்குறோம், அப்புறம் கவுன்சிலிங் லைக் கவுன்சிலிங் சிப்ளிங் கொடுக்குறோம், கேர் கிவர்ஸ் கனெக்ட் கொடுக்குறோம், குரூப் கவுன்சிலிங் கொடுக்குறோம், லைக் குக்கூன் பண்ணுறோம். ஸோ குக்கூன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அப்புறம் வந்து கவுன்சிலிங்ஸ் அப்படின்னா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற பீடியாட்ரிக்ஸ் போது ஒரு 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 8 வயசு பையன் வந்து கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுடைய தம்பி இருப்பான் 5 வயசு பையன். ஸோ அவனுக்கு வந்து என்ன போகுதுன்றது தெரியாது, அவனுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது, அவனுக்கு அது எப்படி பார்க்கணுன்றது தெரியாது. ஸோ அவனுக்கு நம்ம கொடுக்குற கவுன்சிலிங், அவனுக்கு கொடுக்குற சப்போர்ட் கேர் வந்து நம்ம இட்ஸ் ஒன் ஆஃப் லைக் அது வந்து கவுன்சிலிங் கேர் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கேர் கிவர்ஸ் கனெக்ட் அது என்ன ப்ரோக்ராம்னா லைக் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து குழந்தைங்க பேஷண்ட்ஸ் வந்து லைக் குழந்தைங்க அம்மாக்கள் வந்து வெளியே ரொம்ப ரொம்ப கிராமத்துலேருந்து வரவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேன்சர்னா அப்படின்னு என்னன்னு தெரியாது, இல்லைனா தலசிமின் என்னன்னு தெரியாது, கார்டியோவாஸ்குலர் இல்னஸ் பற்றி அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ இதுக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்லாம் தெரியாமல் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது நம்ம ஒரு டீமா கனெக்ட் பண்ணி இதுக்கு யார் எக்ஸ்பர்ட்ன்ற பொழுது இது வந்து ஏற்கனவே பார்த்து இது வந்து தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம கூட்டு வந்து அவங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க டீச் பண்ணணும். அதுதான் கேர் கிவர் கனெக்ட். ஸோ அதாவது ஏற்கனவே ஒருத்தவங்க அனுபவம் பட்டு அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதை பத்தி இன்னும் நல்லா புரியும். ஓகே நம்ம பேனிக் ஆக வேணாம், இது கியூர் ஆகும், பட் நம்ம ப்ராப்பரா மெடிகேஷன்ஸ் எடுக்கணும், நம்ம கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், நம்ம அதுக்கான எல்லா வேலைகள் செய்யும் பொழுது நமக்கு அதுக்கான இன்டர்வென்ஷன்ஸ் கிடைக்கும், நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுதான் கேர் கிவர் கனெக்ட். நெக்ஸ்ட் வந்து குரூப் கவுன்சிலிங். ஸோ குரூப் கவுன்சிலிங் வந்து லைக் அது குரூப்பாக இருந்து அவங்களுக்கு என்ன லைக் அதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், ஜெனரல் கவுன்சிலிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு வந்து இல்னஸ் பேஸ்டாக இருக்கலாம், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்காக இருக்கலாம், இல்லை சைக்கோ சோஷியல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம். ஸோ என்ன ஆஸ்பெக்ட்ன்ற ஐடென்டிஃபை பண்ணி ஒரு குரூப் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் பேண்ட் வேகன் அப்படின்றதுனா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டி, ஆர்ட் அண்ட் ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டி. ஸோ ஆர்ட் அண்ட் ரெக்ரேஷன் பண்ணும்போது நான் ஃபார்மல் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை பெட்சைட் ஆக்டிவிட்டி, குரூப் ஆக்டிவிட்டி, லைக் அப்புறம் வந்து சைல்ட்ஹுட் கேன்சர் டே. நம்ம வந்து கேன்சர் டேக்கு வந்து நம்ம பண்ணுற அந்த லைக் இந்த ஒரு டே வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். இது எல்லாமே ஒரு செலிப்ரேஷனுக்கும் நம்ம வந்து ஃபெஸ்டிவலுக்கு நம்ம பண்ணுவோம். நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம எவ்ரி மந்த் நம்ம பண்ணுற ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ இது வந்து அடிதோல் அப்படின்றது ஒரு சிக்னேச்சர் ஈவெண்ட். ஸோ நாங்கள் எவ்ரி இயர் வந்து ஒரு ஃபண்ட் ரேசிங் ஈவெண்ட்டாக வந்து எல்லாமே, அதாவது எப்படின்னா லைக் நாங்கள் ஐசிஹெச் மட்டும் இல்லாமல் நம்ம வேறு என்ஜிஓஸ் இருக்காங்க, வேறு ட்ரஸ்ட் பேசிஸ் இருக்காங்க, வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்ம குழந்தைங்க இன்வைட் பண்ணி, ஃபேமிலிஸ் இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ், அவங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம், இல்லைனா வந்து காம்படிஷன் பண்ணி லைக் அவங்களுக்கான ப்ரைஸஸ் கொடுத்து அவங்க என்கரேஜ் பண்ணி, ஸோ அது நம்ம வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் வச்சு ஸோ அதில் சேல்ஸ் பண்ணி அதில் வர நம்ம லைக் இன்கம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து லைக் ஃபர்தராக நம்மளுடைய லைக் ஃபியூச்சர் ஒரு சைக்கோ சோஷியல் ஆஸ்பெக்ட் எப்படி சப்போர்ட் பண்ணலான்றது நமக்கு அதுக்கான ஈவெண்ட் தான் இந்த அடிதோல்ன்ற ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிக் பை பிரிக் என்னன்னா எஜுகேஷன் அண்ட் அட்வொகேசிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்கன்னு மட்டும் இல்லாமல் லைக் நம்ம இது மாதிரி ஸ்கூல் லைக் டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜஸ்க்கு போகிறோம், ஸ்கூல்ஸுக்கு போகிறோம். ஸோ காலேஜஸில் வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பேசிக்காக நம்ம எப்படி வந்து ஒரு பேஷண்ட் ஒரு குழந்தை ஐடென்டிஃபை பண்ணுறோம், எப்படி அவங்க வந்து கேரிங் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி அவங்க கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பிரிக் பை பிரிக் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலியம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்வென்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன ஹோம் கேர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லைக் மெயின் லீட் நம்மளோட கோல்டன் பட்டர்ஃப்ளைஸில். ஸோ அதுதான் வந்து ரைட் வே யூ ஆர். ஸோ நம்ம போயிட்டு வந்து இப்போ நம்ம ஒரு டீமாக தான் போவோம். ஸோ ஹோம் கேர் அப்படின்னா ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு சோஷியல் ஒர்க்கர், இல்லைன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இவங்க எல்லாமே நம்ம எல்லாமே ஒரு டீம். ஸோ ஒரு டீமாக போயிட்டு அவங்க கூட அவங்களுக்கு தேவையான ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன், ஒரு பாலியேட்டிவ் கேர் கவுன்சிலிங், ஒரு கிரீஃப் கவுன்சிலிங், ஒரு ஃபிசியோதெரபி இன்டர்வென்ஷன், இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டி, நான் ஃபார்ம் எஜுகேஷன். ஸோ அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறது ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டில் போயிட்டு நம்ம அதுக்கான கேரிங் நம்ம பண்ணுறோம். அதுதான் வந்து
ஹோம் கேர் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இஸ் பிரைமரி நீட் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அது ஹோம் கேர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து யுவர் ஸ்பேஸ். ஸோ யுவர் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ICH இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட்ஸ் ஹெல்த் அப்படின்ற நம்ம வந்து கட்மா ஹாஸ்பிட்டல் பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அங்கே வந்து நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கேர் கிவ் கனெக்ட் பண்ணுறோம், லைக் கவுன்சிலிங் ஆக்டிவிட்டி. அவங்களுக்கு எப்படின்னா குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா மாதிரி இருக்கு, லைக் கேர் கிவர்ஸுக்கான அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், அதாவது அவங்களுக்கு புக்ஸ் இருக்கு ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கான ஏன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் குறையணும், ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே ஃபுல் ஃபோக்கஸ் குழந்தைங்க மேலே இருக்கும். அப்போ வந்து குழந்தைங்க விளையாடுற டைமில் வந்து நாங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்கரை வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் பண்ணுறோம். ஸோ இதுலையுமே நாங்கள் வந்து பண்ணுறோம். இதுதான் வந்து GBO ஸ்பேஸ். ஸோ நம்ம வந்து பண்ணுற என்னென்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறோம், நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து சோஷியோ எக்கனாமிக்ஸ் சப்போர்ட்டில் வந்து என்னென்ன பண்ணுறோன்னா நியூட்ரிஷன் சப்போர்ட்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு குழந்தைக்கு தேவையான இல்லை வந்து அவங்க ஃபேமிலிக்கு தேவையான அவங்களுக்கு வந்து சத்து உணவு கொடுக்குறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மீன் வரத்து காசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து அதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கூடிய அவங்க கொடுத்து அவங்க வர வைக்கிறது. அப்புறம் சானிட்டரி, இப்போ நிறைய பேர் வந்து டிசபிலிட்டி குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெட் ரிட்டனாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த 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 சானிட்டரி டைப்பர்ஸ் தேவைப்படும். ஸோ அது சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் லைவ்லிஹுட் எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ ஃபேமிலி இல்லாமல் இருந்து அவங்க தனியாக அவங்க இருக்க போகிறாங்க, இல்லை அவங்க வந்து தனியாக அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, இன்கம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி லைக் லைவ்லிஹுட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து டெய்லர் மிஷின் டெய்லரிங் கொடுக்குறோம், இந்த அம்ப்ரலா மேக்கிங், இல்லை வேற என்ன அவங்களுக்கு கைத்தொழில் வரும், இல்லை பெட்டி ஷாப் வேணுமா. ஸோ இந்த மாதிரி என்ன வேணுன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா நம்ம பார்த்து தான் நம்ம அசஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அதுதான் லைவ்லிஹுட். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். நம்ம வந்து சைல்டுக்கு மட்டும் இல்லாமல் சைல்ட் பேஷண்ட் மட்டும் இல்லாமல் அவங்களோட சிப்ளிங்க்கு நம்ம வந்து இது கொடுக்குறோம், லைக் எஜுகேஷன் சப்போர்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து அவங்க ஸ்கூல் போகிறவங்க இருப்பாங்க, 10th போர்டு எக்ஸாம் படிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை 12th இருப்பாங்க, காலேஜ் படிக்கிறவங்க இருப்பாங்க, ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் இதனால அவங்களுக்கு வந்து படக்கூடாது. ஸோ அதை சப்போர்ட் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ என்ன காண்டாக்ட் பண்ணால் இதான் மெயில் ஐடி, தான் நம்மளுடைய ஃபோன் நம்பர், காண்டாக்ட் மீயா. தேங்க்யூ. Thank you, sir. ஓகே. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Today, participants kindly ask your doubts. எதனா கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லை உங்களோட ஷேர் பண்ண கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய இதுலேருந்து. Anita, ma'am? It's mute, ma'am. Or else you can share your feedback with sir. Satya? I think the session was clear, so no one is asking doubts. If you want any doubts also, I can share my mail ID, so you can not mail me or you can text me anything you can do. Okay. Yeah, sure, sir. Yeah, sure. So, No, ma'am, very good, ma'am. Sir, class was. okay. Thank you, Soundarya, ma'am. So shall we wind up the session, or do you have any doubts? Ma'am, last class I'm unable to attend, ma'am. Can I download the class, ma'am? Okay, so sir, thank you, sir. Thank you for your insightful session. Sorry. Okay, so thank you, sir. Yeah. Okay. Thank you, participants. So that we can leave the session. Okay.